மாணவர்களே, நாங்கள் இன்றைக்கு நியூட்டனின் இயக்க விதிகளில் வந்த பாஸ் பேப்பர் எம்சிக்யூ எல்லாத்தையும் பார்க்க போறோம். இப்ப பாருங்கோ, முதலாவது 1980ஆம் ஆண்டு வந்த கேள்வியா. பழைய பாஸ் பேப்பர் கேள்வியில் நல்ல கன்செப்டை வடிவ டெஸ்ட் பண்ற கேள்விகள் இருக்கு பிள்ளைகள், பார்க்கணும். அதில் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு 2m mm எனும் 3 திணிவுகள் ஒப்பமான திரை மீது வைக்கப்பட்டுள்ளன. ஏ மீது ஒரு கிடைவிசை தாக்கும் பொழுது பிக்கும் பி ஏ மீது ஒரு கிடைவிசை பி தாக்கும் பொழுது பிக்கும் சிக்கும் இடையே உள்ள மறுதாக்கம் என்னென்று கேட்கிறார். அதாவது இந்த ரெண்டுக்கும் இடையே இருக்கிற மறுதாக்கம் என்னன்றதுதான் கேள்வி. சரி, பாப்போம். முதல் சமன்பாடுகளை போட்டு செய்து காட்டுறேன். பிறகு எப்படியான கேள்விக்கு ஷார்ட்கட் ஒன்று சொல்லி தரணும், டக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி. இங்க பாருங்க, முதல் நாங்கள் படத்தை கீறுவோம். படத்தை கீறி இப்படி ஒரு ஆள், இப்படி ஒரு ஆள், இப்படி ஒரு ஆள், ஒரு தடவையும் விசியலை குறிப்போம். 2 mg R1 and வைப்போம். என்ன இல்லாட்டி R1 and வைப்போம். mg R2 mg R3. இனி இந்த பக்கத்தில் நாங்கள் பி என்ற ஒரு விஷயம் கொடுக்கக்குள்ள இவர் போய் அவரில் அடிக்க ரெண்டு பேருக்கு முடியல ஒரு மறுதாக்கம் வரும். வேறன்றதால் அதை குடிச்சு காட்டுறேன். இவர் இவரில் அடிப்பார், அவர் அதே விசையோட இஞ்சால் அடிப்பார். இதை நான் S1 என்று வைக்கிறேன். அப்போ இஞ்சாலும் S1 வரும். இனி இவர் போய் இஞ்சால் அடிப்பார் S2, அதே பருமனோட இவர் இஞ்சால் அடிப்பார் S2. இப்போ எங்கள்கிட்ட கேட்கப்பட்டது பிக்கும் சிக்கும் இடையிலான மறுதாக்கம் என்றால் S2 தான் கேட்கப்பட்டது. அப்போ பாருங்க, தொகுதிக்கு இந்த பக்கமா F சமன் MA பாவிச்சீங்கள் என்றால் விசை P துணிவை பாருங்க 2m mm 4m தொகுதியில் R முடுகல் E என்று வைப்போம். அப்ப இதுல இந்த R முடுகல் வருது P இன்கள் 4m என்று வருது. P இன்கள் 4m, P இன்கள் 4. இனி S2 தான் காணணும்படியால் சிக்கு சமன்பாட்டை போடும். சிக்கு இதே திசையில போட்டோம் என்றால் S2 சமன் துணிவு M R முடுகல் P இன்கள் 4. ஆக இதுல இருந்து P இன்கள் 4 என்றபடி எங்களுக்கு வருது. P இன்கள் 4. இது முறைப்படி செய்து எடுக்கிறது, ஸ்டெப்ஸ் எழுதி செய்கிறது. எஸ்ஏ கேள்வியில் எப்படி ஒரு பகுதி வந்தால் இப்படி கட்டாயம் செய்து அப்படி எல்லாம் உரிச்சு இப்படி எல்லாம் செய்தே ஆகும். இப்போ எம்சிக்கு ஒன்று வரைக்குள்ள எங்களுக்கு அதில் ஸ்டெப்ஸ் எப்படி செய்ய வேண்டியது அவசியம் இல்லை தானே, விடியெடுத்தா காணும் தானே. பாருங்க என்னென்று செய்கிறேன்னு சொல்றேன். ஷார்ட்கட் குறுக்கு வழி சொல்லி காட்டுறேன் பாருங்க. இப்போ இந்த பி வந்த பிள்ளைகள் 4 எம்மையும் சேர்ந்து தள்ள போகுது. 4 அதில் அங்கே தேவையான விஷயம் மட்டும் குறிக்கிறேன். இவருக்கு இடிப்பாரல்லோ, அது S1 என்று வைப்போம், இவர் S2 என்று வைப்போம். இப்போ இந்த S1 பாருங்க, S1 யார தள்ள போகுது என்றால் 4m 2m தள்ளையில் இந்த S1 தள்ளப்பட்டு கொண்டு போகிறது யார் என்றால் அதுக்கு முன்னுக்கு இருக்கிற 2 திணிவு, அந்த M இன்னொரு M, அந்த 2m தான் முன்பக்கமாக போயிடும். பாருங்க இப்படி சொல்றேன் பாருங்க, P 4m தள்ளுது, S1 2m தான் தள்ளுது, S2 கடைசியில் இருக்கிற அந்த ஒற்றை திணிவு மட்டும்தான் அவர் தள்ளி கொண்டு போறார். அப்ப S2 தள்ளப்படுறது ஒரே ஒரு திணிவு M. அப்ப P என்றது 4mக்காக இருந்தால் இப்படி யோசிச்சு பாருங்க, நேர்வீத சமன் விளையாட்டுகள் 4m திணிவை தள்ளுறதுக்கு P விசை. அப்ப 2m திணிவை தள்ளுறதுக்கு என்ன விசையா இருக்கணும்? 4mக்கு P, 2mக்கு அதுண்ட அரைவாசியா இருக்கணும். அப்ப நான் இதுல இருந்து எழுதலாம் பாருங்க, இங்க பாருங்க S1 எழுதலாம். P என்றது 4m கண்டால் என்ன மாதிரி 2m கண்டு, அப்ப S1 வரும், P இன்கள் 2 வரும். அதே மாதிரி S2 எழுதலாம், ஒடிவாக்கவனிங்க, S2 எழுதலாம். P என்றது 4m கண்டால் S2 என்றது ஒரே ஒரு m மட்டும் தள்ளுறார், ஒரே ஒரு m மட்டும் தள்ளுறார், m-க்கு எவ்வளவு என்றால் P இன்கள் 4. விளங்கிச்சுது? ஒவ்வொரு விசையும் தள்ளி கொண்டு போற
திணிவுகளுக்கு நேர் விகித சமமா அந்த விசை மாறிக்கொண்டிருக்கும். இங்க பாருங்க இன்னொரு உதாரணத்தை பாப்போம். இத மாதிரி இன்னொன்று பாப்போம். இப்படி பாருங்க, இப்படி பாருங்க, இது M1, இது M2, இது M3, ரைட்? விசையில குறிப்போம். இந்த பக்கத்தால் F கொடுக்குறோம். அப்ப இவர் போய் இங்கால அடிப்பார் R1, இவர் போய் இங்கால அடிப்பார் R2. வேற வேற விஷயம் இல்லாம இருக்கு. நான் எல்லா விஷயம் குறிக்கல, இப்ப தேவையானது மட்டும் குறிக்கிறேன். சரி, இப்ப R1 காண்றது எப்படி என்றால் F என்றவர் M1, M2, M3 மூன்று பேரையும் தள்ளுறதுக்கு தான் F. அப்படி என்றால் R1 யார தள்ளுதுன்னா M2, M3 ரெண்டையும் சேர்த்து தள்ளுறது தான் R1. அப்ப M2 சாக M3 ஆல பெருக்கி நீங்கள் என்றால் R1க்குரிய விட வரும். விளங்குதோ? இனி R2 என்றால் இதே விளையாட்டு. F என்றவர் M1, M2, M3 மூன்று பேருக்கும் சேர்த்து தான் F என்றால் R2 M3க்கு மட்டும்தானே தாக்குது, தர M3 என்று வரும். விளங்கிச்ச புள்ளிகள்? அப்ப MCQ கேள்வியல்ல நேரத்தை மிச்சம் பிடிக்கிறதுக்கு நீங்கள் இப்படியான ஷார்ட்கட்டுகளை பாவிக்கலாம். கவனமா இருக்கணும். இங்க உராய்வு கருதப்படையில, உராய்வு இல்லாத தளம் ஒப்பமான தளத்துல வச்சாதான் இப்படி செய்யலாம். உராய்வு இருக்கிற தளம்னா மாறலாம். விடியல் வித்தியாசம் உராய்வும் இல்லை வரப்போகுது. அதாவது இப்படி இந்த பெட்டியை இந்த மேசையில் வச்சு தள்ளிக்குள்ள மேசைக்கும் பெட்டிக்கும் இடையில ஒரு உராய்வு இருந்தால் அந்த உராய்வு வரை பிடிச்சி இழுக்கும். நாங்கள் உராய்வுன்றதை படிக்கல. உராய்வு வரைக்குள்ள விடியல் வித்தியாசமா வரும். உராய்வு இல்லாத ஒப்பமான தளத்தில் வச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட துணிக்கைகளை அல்லது பெட்டிகளை வச்சு தள்ளிக்குள்ள அவைகளுக்கு இடையிலான மறுதாக்கம் இப்படித்தான் வரும். விளங்கிச்சதோ? ரைட். எங்க பாப்போம்? ரெண்டாவது, அதுவும் அதே பேப்பர் 1980. 500 கிராம் திணிவும் 100 கிராம் திணிவும் உள்ள இரு ஈயக்கோளங்கள் இலேசான இலையொன்றின் நுனிகளில் கட்டப்பட்டுள்ளன. உயரமான ஒரு கட்டிடத்தின் உச்சியிலிருந்து இது போடப்படுகின்றது. பிசுக்கு விசைகளை புறக்கணிக்கப்படுமாயின், பிசுக்கு விசை என்ன பிள்ளைகள், இப்ப எண்ணெயை பார்த்துருப்பீங்க. எண்ணெய் எப்படி கையில் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா அதில் பிசு பிசுன்னு இருக்கு. அதாவது எண்ணெய் மேற்பரப்புகள் இல்லை எண்ணெய் படலங்கள் பிசு பிசு பொண்ணை உண்டு பண்ணும். அப்போ எண்ணெய் இருக்கிற ஒரு போத்திலுக்குள்ள நான் ஒரு கல் ஒன்றை போட்டேன் என்றால் அந்த கல் விளையக்குள்ள அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு அதை விடாது. அப்போ பிடிச்சு இழுக்கும். இருந்தாலும் கல் விழும், ஆனால் கல் சுயாதீனமாக விழுற மாதிரி விழாது. அதாவது ஒரு தடை விசை ஒன்றை ஏற்படுத்தும் பிசுக்கு விசை. அது எண்ணெய்க்கு இருக்கிற மாதிரி தண்ணிக்கும் இருக்கு. ஆனால் தண்ணியில் பிசுக்கு குறைவு. அதால் எங்களுக்கு இப்படி தண்ணியை எப்படி சுரிஞ்சு பார்த்தா தெரிகிறது இல்லை. ஆனால் இருக்கு. எண்ணெய்க்கு பிசுக்கு விசை சரியான கூட விஸ்காசிட்டின்னு சொல்றது, அது தண்ணிக்கு குறைவு. காத்துக்கும் இருக்குது அப்படி ஒன்று. காத்துக்குள்ளாலே மறியக்குள்ள தடை விசை வருது இல்லையா, அந்த பிசுக்கு குணம் ஒன்று இருக்கு அது. ஆனால் நாங்கள் அதை புறக்கணிக்கிறோம். புறக்கணிச்சா என்ன அர்த்தம்? காத்துல பிசுக்கு விசை இல்லை ரெண்டா விளையக்குள்ள ஏதாவது பொருட்கள் விளையக்குள்ள காத்ததை பிடிச்சு இழுக்காது, காத்ததை தடை செய்யாது, தடை விசை இல்லை. தடை விசை இல்லை என்பது வித்தியாசமாக சொல்றாங்க. பிசுக்கு விளைவுகள் இல்லை. அது விழும்போது இலையின் இழுவை வடிவா வழங்கணும். இங்க பாருங்க, ஒரு இலை, ஒரு திணிவு, இன்னொரு திணிவு. இவர் M1 என்று வைப்போம், இவர் M2 என்று வைப்போம். நாங்கள் பொதுவாக போட்டு முதல் யோசிப்போம், அப்புறம் 500 கிராம் 100 கிராம் போட்டுப்பா. M1 M2 தனி திணிவு. ரெண்டு பேரையும் கட்டி வச்சிருக்கீங்க. ஓகே, ஒரு இலை. இப்போ ரெண்டு பேரையும் இப்படி பிடிச்சு ஒரே ஏரியா விடுறீங்க. அப்படி ஒரே ஏரியா ரெண்டு பேரும் விடுறீங்க. விளையக்குள்ள இந்த இலைக்கு என்ன நடக்கும்ன்றதான் கேள்வி. இப்போ பாருங்க, இவரில் தாக்க போகிற நிறை mg M1g, இவரில் தாக்க போகிற நிறை M2g. புவியீர்ப்பின் கீழ் சுயாதீன இயக்கம், வேற விஷயம் ஒன்றுமே இல்லை. ஒரு தரம் பிடிச்சு இழுக்க இல்லை, சுயாதீனமா விழியும். விளையக்குள்ள F7 MA இருக்கா பாவிச்சு பார்ப்போம். M1 இருக்கிற விசை M1g, துணிவு M1 ஆர் முடுகலை A1 என்று வைக்கிறோம். அப்ப A1 சமன் G என்று வருது. சரி, M2க்கு பாவிச்சு பார்ப்போம். இப்ப நான் இவற்றை ஆர் முடுகல் A1 என்று வைக்கிறேன், இவற்றை ஆர் முடுகல் A2 என்று வைக்கிறேன். சரி, M2க்கு பாவிச்சு பார்ப்போம். M2G துணிவு M2 ஆர் முடுகல் A2. M2 மட்டினால் A2 சமன் G. என்ன விளங்குது? ரெண்டு திணிவுமே
ஒரே ஆர்முடுகளோட உள்ள போயிடும். அப்போ நான் பிடிச்ச ஓய்விலேருந்து விடையக்குள்ள 2 பேருக்கும் ஆரம்ப வேகம் உண்டு, 2 பேருக்கும் ஆர்முடுகள் உண்டு என்றால் எப்போ பார்த்தாலும் ஒரே வேகத்தோடையே விழுந்து கொண்டிருப்பினும். அப்போ 2 பேரும் ஒரே வேகத்தோடு விழுந்து கொண்டிருக்கிறதால பிள்ளைகள் இவர் 2 பேரும் இதே ஸ்தானத்தில் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்க போயிடும். இந்த எப்படி தான் இருக்க போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு பார்த்தா எப்படி இருக்கு. அதாவது 2 பேரும் வேற வேற வேகத்தில் விழுவினமா இருந்தால், 2 பேரும் வேற வேற வேகத்தில் விழுவினமா இருந்தால் ஒன்று கீழே விழ, ஒன்று அதை விட ஸ்லோவா விழ, இழுபடும். யோசிச்சு பாருங்க. இப்போ சும்மா வைப்போம் M1 ஃபாஸ்ட்டாக விழுதுண்டு, M1 வேகம் டக் டக்குன்னு கூடுது, M1 ஆர்முடுகள் கூடண்டு வைப்போம். அப்போ M1 கீழே எடுத்து கொண்டு வரும், M2 ஸ்லோவாக தான் வரும். சில வேலை பார்த்துருப்பீங்க பிள்ளைகள். இப்போ அவங்க அப்பா பிள்ளைய ஒன்று கூடிய நடந்து போய்க்குள்ள அப்பா ஒரு 2 ஃபாஸ்ட்டாக நடந்து போவார் முன்னுக்கு, புள்ள பின்னால் இழுபட்டு கொண்டு வரும், அந்த கையை இழுத்து பிடிச்சொண்டு போவார். சில வீட்டில் மாறி நடக்கும், புள்ள விழுந்து ஓடி போகும், அப்பா பின்னுக்கு மெல்ல மெல்ல தான் வருவார். அப்போ புள்ளை அப்பா அப்படி இழுத்து கொண்டு போகும். அப்போ 2 திணிவுகள் ஒவ்வொன்றும் வேற வேற வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்குள்ள அந்த இணைக்கிற இலையில இழுவ வரும். அதாவது ஃபாஸ்ட்டாக போறவர் ஸ்லோவாக போறவர் பிடிச்சி இழுப்பார், வா வா வா. ஆனா எங்கேயாவது சோடியல் நடந்து போய்க்கல பாருங்க, 2 பேரும் கையை பிடிச்சு நடந்து போயிடும், நடந்து போய்க்கல 2 பேரும் ஒரே வேகத்தில் நடந்து போயிடும். ஒருத்தர் ஒரு ஆள் பிடிச்சி இழுக்க மாட்டோம், 2 பேரும் ஆறுதலாக ரிலாக்ஸாக மெல்ல மெல்ல 2 பேரும் ஒரே வேகத்தில் நடந்து போய்க்குள்ள கை இழுபடாது. 2 பேரும் கையை எப்படி தைய வச்சு ரிலாக்ஸாக நடந்து போயிடும். என்ன காரணம்? 2 பேரும் ஒரே வேகத்தில் நடந்து போயிடும். அப்போ 2 துணிக்கைகள் ஒரே வேகத்தில் போய்க்குள்ள, ஒரே ஆர்முடுகளோட போய் கொண்டிருக்கக்குள்ள எல்லா நேரமும் வேகங்கள் சமனாக இருக்கும்னு சொன்னால் அவைக்கு இடையில இருக்க இலையில இழுவ வராது. ஒருத்தரையும் பிடிச்சி இழுக்கே இல்லையாங்க. 2 துணிக்கையில் ஒன்று சார்பா ஒன்றுக்கு மற்றது இயக்கம் இருக்கும் என்றால், அதாவது ஒன்று ஸ்லோவா ஒன்று ஃபாஸ்டா போகும் என்றால் அந்த இடத்துல இழுவ வரும், இழுபடும். அதாவது ஃபாஸ்டா போற துணிக்க ஸ்லோவா போற துணிக்க பிடிச்சு இழுக்கும், வா வா. இங்க என்ன மாதிரி ஒரே வேகம், ஆரம்ப வேகம் உண்டு, ஆர்முடுகள் உண்டு, அதால இலையில இழுவை வாரதுக்கு வாய்ப்பே இல்லை. இழுவை எப்பொழுதும் பூஜ்ஜியமாகவே இருக்கு, எப்பொழுதும் பூஜ்ஜியமாகவே இருக்கு. விளங்கிச்சதோ? ரைட். அதே பேப்பர்ல வந்து இன்னொரு கேள்வி 1980ஆம் ஆண்டு பாருங்க, நல்ல கேள்வி எல்லாம் இருக்கு. ஏன்னா கன்செப்ட் எல்லாம் வடிவா டெஸ்ட் பண்ற கேள்வி எழுது. உராய்வின்றி ஒரு கப்பியை சுட்டி செல்கின்ற இலேசான இலை ஒன்று படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இலையின் நுனிகளில் ஒன்றை ஒரு குரங்கு பிடித்து கொண்டு தொங்குகிறது. இது குரங்கா? இதுதான் குரங்கு. இலையின் மட்டே நுனியிலே குரங்கு இருக்கும் அதே மட்டத்தில் குரங்கின் நிறைக்கு சமனான தல ஆடி ஒன்று தொங்க விடப்பட்டது. கண்ணாடி தலவாடி தெரியும், தலவாடினா மோம்பாக்குற தலவாடி. என்ன நாங்கள் சில கண்ணாடின்னு சொல்றாங்க, ஆனால் கண்ணாடியில் தலவாடி ஏண்டா அதில் முகம் தெரியும். பின்வரும் கூட்டுகளை கருது. குரங்கு ஆடியிலே தன் பிம்பத்தை பார்த்தலை தவிர்ப்பதற்கு. என்ன நடக்குன்னா, குரங்கு இதில் வந்து பிடிச்சிடுச்சு, பிடிச்சி தொங்கி போட்டு தான் அங்கால பார்க்குது, அவட்ட முகம் கண்ணாடியில் தெரியுது. குரங்கு பயந்து போச்சு, தென்னை முகத்தை பார்த்துட்டு தானே பயந்து போச்சு. அப்போ இப்போ என்ன யோசிக்குதுன்னா, என்னன்றாப்போ அந்த கண்ணாடியிலேருந்து விடுவடலாமன்ட்டு, ரைட், ஒன்றில் மேலே போகணும் இல்லாட்டி கீழே போகணும், என்ன செய்யலாம்னு யோசிக்குது குரங்கு. குரங்கு தானே, குரங்கின் அளவில் யோசிக்கும். ரைட், இந்த கண்ணாடியிலேருந்து தன்னை பிம்பம் பாரதை எப்படி தான் தவிர்க்கலாம். 3 விட தந்திருக்கார். முன்னேம்பா குரங்கு இலையின் வழியே ஏற வேண்டும் என்று சொல்றார். குரங்கு இலையின் வழியே ஏறினா என்ன நடக்கும்னு பா. இங்க பாருங்க, குரங்கின் நிறை எம்ஜி என்று வைப்போம். அப்படி என்றால் கண்ணாடியின் நிறையும் எம்ஜி. ஏன் ஒரே தனி உள்ளன்னு சொல்லி இருக்கிறார். எங்க குரங்கின் நிறைக்கு சமனான தலவாடி, அப்ப அவர் எம்ஜி என்ன இவரும் எம்ஜி. குரங்கின் கையில மேல் நோக்கி டீ என்று வரும். ஏன் அந்த இலை குரங்க பிடிச்சு இழுக்கு டீ. அதே இலை ஒப்பமான மேற்பரப்பினுடைய இங்கே வந்து டீ வரும். ரைட், இப்ப என்ன நடக்குது? குரங்கு இழுத்து பிடிச்சு ஏற போகுது. அப்போ குரங்கு டீயை கூட குரங்கு ஏறணும்னா என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் இறுக்கமா இழுக்கணும். குரங்கு பிடிச்சு இறுக்கமா இழுக்கக்குள்ள இந்த டீ கூடும். டீ கூடினா தான் அவருக்கு சின்னதாக ஒரு 6 வரும் ஏறி போகலாம். அந்த டீ கூடினால் இஞ்சாலையும் டீ கூட போகுது, எம்ஜி மாறாது. அப்ப இங்க டீசாய் எம்ஜி என்ற விளை உள்விசை இருக்கிற மாதிரி இங்கேயும் டீசாய் எம்ஜி என்ற விளை உள்விசை வரும். அப்போ குரங்கு எவ்வளவுத்தால் ஏறுதோ அதே உயரத்தால, அதே ஆர்முடுகளோட, அதே வேகங்களோட இந்த தலவாடியும் மேலேறி கொண்டிருக்கும். என் தலவாடிக்கும் குரங்குக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரே விசைகள் தான் தாய் கொண்டிருக்குது. 2 பேருக்கு நிறை உண்டு, 2 பேருக்கும்
டீ உண்டு. அப்போ குரங்கு பிடிச்சி கொஞ்சம் வேகமாக இழுத்து என்றால் இல்லை கொஞ்சம் இறுக்கி இழுத்து என்றால் அந்த டீ கூடும். சரி, குரங்கு ஏறும். ஆனால் அதே டீ தான் கண்ணாடிக்கும் பெறப்போ தலைவாடிக்கும் பெறப்போகுது இஞ்சால. அப்போ டீ தலைவாடிக்கும் கூட போகுது. அப்போ தலைவாடியும் மேலே போகும். அப்போ என்ன நடக்கும்னா அப்படியே நான் முதல் முறை கணக்கு செய்து காரணம் முதலாவது பகுதியில் இதுக்கு முதல் பகுதியில் ரெண்டு பக்கம் குரங்கு இருக்கிற மாதிரி ஒரு குரங்கு சும்மா நிற்குது, மற்ற குரங்கு பிடிச்சி இழுக்குது. பிடிச்சி இழுக்கிறவர் கை தக்குகளை விட இப்போ 10 மீட்டர் கயிறு கீழே வந்தால் உண்மையில் இவர் 5 மீட்டர் தான் ஏறி இருப்பார். மற்ற பக்கத்தில் இருக்கிறவங்க 5 மீட்டர் ஏறி இருக்கு. அதே இல்லாமல் தான் நீங்கள் இவர் பிடிச்சி இழுத்து கயிறு கீழே விட 2 மீட்டர் கயிறு கீழே போச்சு என்றால் இந்த குரங்கு 1 மீட்டர் தான் உயரம் போயிருக்கும், தலைவாடி 1 மீட்டர் உயரம் கூட போயிருக்கும். அதான் 2 மீட்டர் கீழே வரும். விளங்குதோ? அப்போ பிடிச்சு ஏறுறதன் மூலம் அவர் தலைவாடியில் தண்ட முகம் தெரிகிறத தவிர்க்க இயலாது. எப்போ பார்த்தாலும் அவருக்கு தவிர தலைவாடியும் ஒரே அளவு தான் இருந்து ஒன்று. விளங்கிச்சோ? ரைட். அப்போ இது பிள்ளை இலைவழியே இறங்க வேண்டும். இறங்குறன்னா அது மற்ற பக்கம், அதாவது டீ குறை, அதாவது கைத்த மெல்ல மெல்ல விடுறது. கைத்த மெல்ல மெல்ல விட்டாருண்டா டீ குறையுது என்றால் அதே கண்டிஷன் தானே பிள்ளைகள் இவருக்கும் டீ குறையும். அப்ப தலைவாடியும் கீழே இறங்கும். விளங்குது? டீ குறைஞ்சால் இவருக்கும் அதே மாதிரி இப்ப கீழ் நோக்கி பார்த்தா எம்ஜி சாய டீ, இவருக்கும் எம்ஜி சாய டீ. 2 பேரும் ஒரே ஆர்முடுகள் வரணும். அதான் இப்ப நடக்கும்டா 2 மீட்டர் கைத்த மேல விட்டுதுன்னா குரங்கு தலைவாடி 1 மீட்டரால இறங்கும், குரங்கு 1 மீட்டரால இறங்கும். 2 பேரும் விழுவிடும். 10 மீட்டர் கைத்த குரங்கு விட்டுது என்றால் குரங்கு 5 மீட்டர் உயரத்தால குறையும், தலைவாடியும் 5 மீட்டர் உயரத்தால குறையும். 2 பேரும் அப்படியே நேர தான் இருந்தோம். பழங்கிச்சோ? ரைட். ஆக இது புல. அதான் அதன் மூலமும் அவர் தலைவாடிக்கு நேர இருக்கிறத தவிர்க்க இயலாது. இளையை கைவிட வேண்டும். கைவிட்டால் இந்த டீ இல்லாம போகும். 2 பேருக்கும் எம்ஜி மட்டும்தான் இருக்கும். இளைய கைவிட்டா இளை தொஞ்சு போயிடும். இழுத்து கொண்டுட்டா தான் இளைய கைவிட்டா இழுவை இல்லை. 2 பேருக்கும் எம்ஜி மட்டும் இருக்கு. 2 பேரும் புவியீர்ப்பிங்கள் சுயாதீனமா விழுவினோம். முதல் செய்த கல்லு கணக்கு மாதிரி 2 கல்லும் ஒரே அடியா விழும் சொன்னேன். அதே மாதிரி குரங்கும் தலைவாடியும் ஒரே அடியா விழுவிடும். ஆளையால் பார்த்து கொண்டே வந்து விழுவினோம். புலாங்கதோ? அப்ப கையை விட்டாலும் கூட அவர் கண்ணாடியிலேருந்து அந்த தலைவாடியிலேருந்து விலக இயலாது. புலாங்கிச்சதோ? ஆக இந்த கூட்டுக்கல்ல ஏபிசி 2 உண்மையானவன் இருக்குது, ஒன்று பொய்யானவன் வரணுமா? இவரை மாற்றி விடுவோமே. நாங்கள் இவரை மாற்றிடுவோம். உண்மையற்றவேன்னா ஏபிசி ஆகிய யாவுமே உண்மையற்றவை. 3மே புல. 3ல் எதை செய்தாலும் அவர் பார்க்கிறத தவிர்க்க இயலாது. 3மே உண்மையற்றவை. விடை 5வது. வழங்கிச்சோ? ஆழமான அறிவு இருக்கணும் இல்லையா? நியூட்டன் இயக்க விதியில் சரியான அறிவு இருந்தால் தான் இப்படியான கேள்விகள் செய்யலாம். சும்மா எஃப்எம்என்மே போட்டு கணக்கு செய்கிற மாதிரி இல்லை. பாருங்க, ஆழமாக டெஸ்ட் பண்ணுறாங்க. வடிவாக விளங்கி படிக்கணும். கணக்கு செய்கிறது மட்டும் வேலை இல்லை பிசிக்ஸில். பொருள் ஒன்றின் நிறையானது பூமியில் 100 நியூட்டனாகவும் சந்திரனில் 17 நியூட்டனாகவும் உள்ளது. சந்திரனில் சுயாதீனமாக விழும் பொருளின் ஆரம்பம். இப்போ பாருங்க, பூமியில பொருள் எப்படி இருந்தால் எம் என்றால் கீழ் நோக்கி இவருக்கு எம்ஜி என்ற விசை இருக்கு. இதைதான் நிறைய சொல்ல போறோம். சரி, இந்த ஜி என்பது 10 என்று தெரியும். அப்ப பாருங்க, எம்ஜி சமன் பூமியில நிறை 100 நியூட்டனா. ஜிக்கு பதிலாக 10 போட்டால் திணிவு வருது 10 கிலோகிராம். அப்ப பூமியில 100 நியூட்டன் என்ற நிறைய உள்ள ஒரு திணிவு என்றால் அந்த திணிவு 10 கிலோகிராம், அண்ணளவாக 10 கிலோகிராம். ஏன் அண்ணளவாக சொல்றேன்டா, ஜி 9.81 தான் சரியான பெருமானம். அதுக்கு நாங்கள் 10 போட்டு செய்து கொண்டுறோம். இப்ப டக்குன்னு ஒரு ஃபிளைட்டை பிடிச்சி சந்திரனுக்கு போவோம். சந்திரன்ல எம்ஜி டேஷ் வைப்போம். என்ன ஈர்ப்பார்முடுகள் வித்தியாசமா இருக்கும். என்ன ஜின சமன்பாடு ஞாபகம் உங்களுக்கு? ஜி என்ன ஈர்ப்பார்முடுகள் அது வேற வேறு தெரியும் எல்லாருக்கும். ஆனா ஜிக்கு ஒரு சமன்பாடு வந்து நான் கேபிட்டல் ஜி எம் கீழே ஆர் வர்க்கம் வந்து நான் என்ன ஞாபகம் இருக்கு. இது கேபிட்டல் ஜி என்ன அகில ஈர்ப்பு மாறிலி. அது மாறாது. அது பூமியில நின்றாலும் ஒன்றுதான், சந்திரன்ல நின்றாலும் ஒன்றுதான், சனிக்கிரகத்தில் நின்றாலும் ஒன்றுதான். எங்க போனாலும் ஜி மாறாது. கேபிட்டல் ஜி அகில ஈர்ப்பு மாறிலி. ஆனா இந்த எம் மாறும் இல்லையா? கேபிட்டல் எம் என்றது அந்த கோளின் திணிவு, அந்த கிரகத்தின் திணிவு. அப்ப பூமியின் திணிவு வேற, சந்திரன் திணிவு வேற, சனிக்கிரகத்தின் திணிவு வேற.
ஆறுன்றது பூமியின் ஏரு, அந்த கோளின் ஏரு. அப்போ பூமியில நிற்கல பூமியின் ஏரையை பார்ப்பீங்க, சந்திரன் நிற்க சந்திரன் ஏரு, புதன் கிரகத்தில் நிற்கல புதன் ஏரு. அப்ப இந்த எம்மும் ஆறும் கோளுக்கு கோள் வேற வேறையா இருக்கிறபடியால் ஈர்ப்பார்முகள் வேற வேறையா இருக்கு. வழங்கிக் கொள்ளணும் ஏன் ஈர்ப்பார்முகள் வேறையா இருக்குன்றது. சரி, அப்ப சந்திரனில் இருக்க ஈர்ப்பார்முகள் ஜி டேஷ்னு வச்சுக்கொள்ளும். இப்ப இவர் சொல்றாரு என்றால் இந்த எம்ஜி டேஷ், அதாவது சந்திரன்ல தெரியுற நிறை 17 நியூட்டன், எம் 10 ஏற்கனவே கண்டுட்டோம், ஜி டேஷ் 1.7, ஜி டேஷ் 1.7. அப்படியே பாருங்க, ரைட். பொதுவாகவே இப்படி ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக் கொள்ளலாம். சந்திரன்ல பூமியின் ஈர்ப்பார்முகள் மாதிரி அன்னளவாக 1/6 தான் இருக்கு. அப்போ பூமியில 10 என்றால் அதுண்ட 1/6 தான் பொதுவாக சந்திரன்ல இருக்குது. அப்ப 10 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.66 1.7 பாருங்க அப்படியே. அப்ப அந்த விட ஞாபகம் இருக்கிற ஒரு மாணவனுக்கு டக்குன்னு விளங்கணும் இதுக்கு 1.7 விட வரணும். வேற ஹோல் தந்தா தெரியாது எனக்கு, யுரேனஸில் என்ன ஈர்ப்பார்முகம்னா எனக்கு தெரியாது, செய்துதான் பார்க்கணும். ஆனால் இப்படி சந்திரன் வரைக்குள்ள பெரும்பாலும் பிள்ளைகள் உண்மையான வேல்யூலேருந்து விலகி போக மாட்டோம். இப்போ சந்திரன் சம்பந்தமாக கணக்கு தெரியக்குள்ள அதில் வார ஜி குறியை விட 1.7 இருக்கிறது வளமை. அப்போ அப்படியான கொஞ்சம் கொஞ்சம் ஐக்கியூக்களை நீங்க பாவிச்சு கொள்ளலாம். அடுத்தது முறையே 2 கிலோ 8 கிலோ எனும் தனிவுகளுடைய ஏபி என்னும் இரு பொருட்கள் உராய்வு அற்ற பரப்பின் மீது ஓய்வாய் உள்ளன. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியே சரியாக 2 செகண்டுக்கு 2 நியூட்டன், 1 செகண்டுக்கு 2 நியூட்டன் என்னும் விசை ஒன்று விரிவிக்கப்படுகிறது. இந்த 1 செகண்டின் முடிவில் ஏ ஆனது யூ வேகத்தை அடையுமாயின் பி ஆனது ஒத்த வேகம் என்ன கேட்கிறேன். பாருங்க, 2 சமன்பாடு இதுக்கு பாவிக்கலாம். கணத்தாக்கு என்னதை பாவிக்கலாம். கணத்தாக்கு சமன் உந்த மாட்டம் என்று சொல்லி ஒன்று படிக்கிறாங்க, ஞாபகம் இருக்கோ? கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம். இந்த கணத்தாக்கு என்ன எழுதுறாங்க என்றால் விசை தர நேரம் என்று எழுதுறாங்க. உந்த மாற்றம் என்ன எழுதுறாங்க என்றால் எம் தர விசையு இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம் எழுதுறாங்க. இது தியரி, இது தியரி படிச்சிருக்கோம். நியூட்டன் 2ஆம் விதி செய்து நான் கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம். அப்ப 2 கிலோகிராம் தனிவுக்கு 2 நியூட்டன் விசை 1 செகண்டுக்கு பாவிக்கப்பட்டிருக்கு. F 2 நியூட்டன், T 1 செகண்ட், 2 கிலோகிராம் தனிவு. இறுதி வேகம் யூவாம், ஆரம்ப வேகம் சைவராம். அப்ப 2 சமன் 2u, u சமன் 1. சரி, இனி இதை கொண்டு 8 கிலோகிராம் தனிவுக்கு பாவிச்சால் அவருக்கும் 2 நியூட்டன் 1 செகண்டுக்கு பாவிக்கப்பட்டிருக்கு. திணிவு 8 கிலோகிராம். அப்ப இதுல இருந்து யூ வச்சிருக்கீங்க என்றால் 2 8 1 4 வரும். அப்ப இருந்த யூ இந்த காவாசி என்று வருது. சரிவா? இது முறைப்படி ஸ்டெப்ஸ் எழுதி செய்கிறது. MCQ எல்லோ ஷார்ட்கட் வேணும். என்ன செய்யறேன்னு பாருங்க, மிச்சம் எல்லாம் சர்வசமனா இருக்குது. நாங்க கொடுத்த விச சமன் 2 பேருக்கும் 2 நியூட்டன் 2 நியூட்டன், 1 செகண்ட் 1 செகண்ட். அப்ப கொடுத்த கணத்தாக்கு 2 பேருக்கும் சமன். கொடுத்த கணத்தாக்கு 2 பேருக்கும் சமன் என்றால் இந்த பாருங்க, I சமன் எம் எம் ஆரம்ப வேகம் சைவரன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த யூ சைவரன்றது விளங்கும். யூ சைவரன்னால் வி மட்டும்தான் இருப்பது. I சமன் எம்பி. 2 தனி இருக்கக்கூடிய ஒன்றுக்கு M1 V1 என்று வைப்போம், மற்றவருக்கு M2 V2 என்று வைப்போம். சரியோ புள்ளியோ? யோசிக்கணும். 2 பேருக்கும் ஒரே கணத்தாக்கு. ஏன்? ஒரே விசை ஒரே அளவு நேரத்துக்கு கொடுக்கப்பட்டால் கணத்தாக்கு கொண்டு. ஆரம்ப வேகம் சைவர், எம் வி மைனஸ் யூல யூ சைவர். அப்ப வி மட்டும் தான் இருக்க போகுது. I சமன் எம்பி. 2 பேரும் ஒரே ஐ என்னபடியால் 2 பேரையும் எம்வி எம்பி சமப்படுத்தி விடலாம். அப்ப M1 V1 M2 V2. இப்ப பாருங்க, V2 என்கள் V1 என்று கொண்டே பிரிச்சன் என்றால் இவர் அங்கால பிரிச்சன் என்றால் M1 என்கள் M2 என்று வரும். அதாவது திணிவுகளுக்கு இடையிலான விகிதத்தின் நேர்மாறாக வரும் வேகங்களுக்கு இடையிலான விகிதம்.
2 கிலோகிராம் 8 கிலோகிராம் என்றால் திணிவு 4 மடங்கு. திணிவு 4 மடங்கு என்றால் வேகம் 4 1 மடங்காக வரும். திணிவு கூட 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 ஆர்முடுகள் குறையும். அப்ப அவருக்கு கிடைக்கிற வேகம் குறை. இப்ப திணிவு 4 மடங்கு ஆயிடுச்சு என்றால் அவருக்கு கிடைச்ச வேகம் 4 1 மடங்காகத்தான் இருக்கு. விளங்கிச்சோ? அப்ப பாருங்க u/4 விளங்குதா பிள்ளையா? ரைட். அடுத்தது அருகில் தரப்பட்டுள்ள படத்தில் குட்டிகள் மேலுள்ள உராய்வு விசைகள் புறக்கணிக்கத்தக்கன. அதாவது தளத்தில் குட்டியை வச்சிருக்கீங்களோ குட்டியில வர உராய்வு விசை ஃப்ரிக்ஷன் புறக்கணிக்கத்தக்கதா. பெரிய உகைக்கப்படும் விசை F தொடுக்கும் இழையினுள்ள இழுவை என்ன? இதுதான் தொடக்கிற இழை. இந்த இழையில இருக்கிறத கேட்கலாம். விசையெல்லாம் குறியுங்க. M2G M1G R2 R1 T T. தொகுதிக்கு இந்த பக்கமே F சமன் MA பாவிச்சால் பாருங்க F சமன் M1 சக M2 ஆர்முடுகள் வருது. இது இனி இழுவ காணணும் என்றால் பின்னிக்கு இருக்கிறதுக்கு திரும்ப சமன்பாட்டை போடுவோம். M2க்கு பாவிப்போம் இந்த திசையில். T மட்டும்தான் ஒரே ஒரு விசை. M2 ஆர்முடுகளுக்கு இவரை பாவிங்கோ. இதில் மாறி போட்டோம். என்ன இதை கீழே வந்திருக்கணும். இஞ்சால F இன் கீழ் M1 சக M2 ஏக்கு பதிலாக பிரதிட்டீங்கள் என்றால் M2 அஞ்சாவது விட சரியா. ரைட். இது வளமையான ஸ்டெப்ஸ் எழுதி செய்யுது. ஷார்ட்கட் என்ன இதுக்கு பாருங்க. குறுக்கு வழி முதல்ல சொல்லி தந்த நான் F பாருங்க. அவருக்கு F என்றால் இவருக்கு T. இந்த F என்றது என்ன செய்தென்றால் இந்த தொகுதியே பிடிச்சிருக்கு. இந்த T என்றது என்ன செய்தென்றால் இவரை மட்டும் பிடிச்சிருக்கு. F என்றது ரெண்டு பேரையும் சேர்த்து இருக்கு. ரெண்டு பேரையும் சேர்த்து. ஆக இது M2 இது M1 M1 சக M2 ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் F. ரெண்டு பேரையும் இழுத்து கொண்டு போறதுதான் F. ஆனால் T என்றது யார் என்ன M2 மட்டும்தான் இழுக்கு. அப்ப நான் எழுதலாம் பாருங்க. M2க்கு மட்டும்தான் T. அதாவது T என்றது F M1 சக M2க்கு F என்றால் ரெண்டும் சேர்த்த துணிவுக்கு F என்றால் M2க்கு மட்டும் எவ்வளவு என்றால் M2ஆல பெருக்கி விடுறது. ப்ரொபோர்ஷனேட் நேர்வீத சமன் கால்குலேஷன்ஸ் பிள்ளைகள். நேர்வீத சமன். அதாவது பிள்ளைகள் 5 மாணவர்களுக்கு 10 டாஃபி என்றால் ஒரு மாணவனுக்கு எத்தனை டாஃபி? என்ன செய்றீங்க? 10 5ஆல பிரிக்கும். 5 மாணவருக்கு 10 டாஃபி என்றால் 2 மாணவருக்கு எத்தனை டாஃபி? 10 5ஆல பிரிச்சு 2ஆல் பிரிக்கும். அத மாதிரியான வேலை. M1 சக M2க்கு F என்றால் M1 சக M2க்கு F என்றால் M2க்கு எவ்வளவு? F M1 சக M2ஆல பிரிக்கிறது. பிரிச்சு போட்டு M2ஆல மட்டும் பிரிக்கிறது. டக்குன்னு எடுக்கலாம். எத்தனை திணிவு இருந்தாலும் இப்படி 1 2 3 4 5 திணிவு இருந்தாலும் கொடுக்குற விசைய மொத்த திணிவால பிரியுங்கோ. பிரிச்சு போட்டு நீங்கள் பார்க்குற புள்ளிக்கு பின்னுக்கு யார் யார் இருக்கணுமோ அவையால பின்னுக்கா அதை T எந்தெந்த விசையை எழுத்து கொண்டு போகும்போது பார்க்கணும். இங்க பாருங்க இன்னொன்று. நாலு பேர் அடிச்சுடும். இவரை வெப்பம் M1 M2 M3 M4 ஒரு ட்ரெயின் மாதிரி வச்சுக்கொள்வோமே. இதுல F ரெண்டா. எனக்கு இதுல T காணணும் என்றால் இந்த T எப்படி காணுவீங்க என்றால் பாருங்க. F என்ற விசை M1 M2 M3 M4 நாலு பேருக்கும் சேர்த்து F என்ற விசை இருக்கு. நான் இப்ப பார்க்க வேண்டியது T யார் யார் எழுத்து கொண்டு போறனால் இந்த பக்கம் தானே போயிடும். M4 M3 ரெண்டு பேரும் எழுத்து கொண்டு போகுது. M3 சக M4 இதுதான் T ஆக. சரி ஒன்று வரும். அடுத்த கேள்வியா
விளங்கி விளங்கி செய்வோம் கேள்வியில பாருங்க. ஏ குறுக்குவெட்டு பரப்புடைய குழல் ஒன்று கூடாக 3v கதியில் கிடையாக வெளியேற்றப்படும் சீரான நீர்த்தாரை ஒன்று இக்கதியில் நிலைக்குத்தான சுவரொன்றை அடிக்கிறது. எல்லா நீரும் சுவருக்கு செவ்வனாக வி கதியில் பின்னதைத்ததாகவும் நீரின் அடர்த்தி ரோ ஆகவும் இருப்பின் ரோ ஆகவும் இருப்பின் இச்சுவர் மேல் தாக்கும் விசை. கதை விளங்குதோ? கதை விளங்கணும் முதல்ல. ரைட், இது சுவர். அப்ப இதுக்குள்ளால தண்ணி வந்து அடிக்குது. அடிச்சு தண்ணி தெறிக்கும். படுற தண்ணி தெறிக்கதான் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன், முன்ன வேற ஆளாகிறேன். பாருங்க, பட்டு தெறிக்கும் தண்ணி. பிறகு தெறிக்கிற தண்ணியை கருப்பால் ஆட்டும். ஓகே, தண்ணி எப்படி தெறிக்கும் பிறகு. சரி, இவர் என்ன சொல்றாரு என்றால் தண்ணி 3v வேகத்தில் வந்து அடிச்சு 1v வேகத்தில் ரிட்டர்ன் ஆகுதான், திரும்புதான். தண்ணி கூப்பு ஒன்று அந்த அடிக்கும் சுவரில் அடிக்குது, அடிச்சு ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் ஆகி அது கீழே விழும், அது வேற பிரச்சனை. சரி, அப்ப இந்த தண்ணி போய் அடிக்கக்குள்ள பிள்ளைகள் தண்ணி சுவரில் போய் ஒரு விசையை கொடுக்கும். அதே விசையை சுவர் தண்ணிக்கு கொடுக்கும். என்ன கேள்வி? சுவர் மேல் தாக்கும் விசை. பாருங்க, தண்ணி தண்ணியை நான் எப்படி இருக்கிறோமே, இதான் தண்ணியை வைப்போம். ரைட், இந்த தண்ணி இது சுவரில் போய் அடிக்கக்குள்ள தண்ணி சுவரில் ஆரண்ட ஒரு விசையை கொடுக்கும், சுவர் தண்ணியில ஒரு ஆரண்ட விசையை கொடுக்கும். சரிதான். இப்ப எங்கள்ட்ட கேட்கப்பட்டது இது. ஆனால் சுவருக்கு F(m)A உந்த மாட்டம் கணத்தாக்கெல்லாம் பாவிக்க இயலாது. ஏன்னா சுவர் ஒரு நிலையானது, சுவர் நிலத்தில் கட்டி இருக்கு, நிலத்தால் நிறைய விசை வரும். அப்ப சுவரை நான் ஒரு சுயாதீனமா பொருளை எடுத்து கணக்கு செய்யலாது. அப்ப நாங்க என்ன செய்வோம் என்றால் இந்த நீர்த்தாரைக்கு செய்வோம். நீர்த்தாரைக்கு F(m)A தேவையான சமன்பாட்டையை போட்டு ஆற கண்டால் அந்த ஆறான நீர் சுவரில் கொடுத்த ஆறு, நீர் சுவருக்கு கொடுத்த விசையும் சுவர் நீருக்கு கொடுத்த விசையும் ஒன்றுதானே. ஏன்? தாக்க மறுதாக்கம், ஆக்ஷன் ரியாக்ஷன். எங்க பார்ப்போம். இப்ப நீர்த்தாரிய பார்ப்போம். இப்படி பாருங்க பிள்ளைகள், 1 செகண்ட் நேரத்தை நான் கருதினேன் என்றால் 1 செகண்ட்ல சுவர்ல போய் மோதின திணிவெடுங்க பார்ப்போம். சுவரில் 1 செகண்டில் மோதிய நீரின் திணிவு. ஏன்னா அப்படி தண்ணி தொடர்ச்சியா வந்து ஒன்று இருக்குது, நாங்கள் ஏதாவது ஒரு திணிவு எடுத்து அதுக்கு பாவிக்க வேண்டி இருக்கும். என்ன திணிவென்றால் வடிவா பாருங்கோ. ரைட், இப்படி ஒரு குழாய் வடிவிலான தண்ணி தான் வெளியில வரப்போகுது. 1 செகண்ட்ல வார வேகத்தை பாருங்க, 3v சொல்லியிருக்கேன். அது மீட்டர் பெர் செகண்ட் எடுப்போம். அப்ப 3v மீட்டர் பெர் செகண்ட் என்றால் 1 செகண்ட்ல 3v மீட்டர் வெளியே வந்திருக்கு. 1 செகண்ட்ல வந்த தண்ணியின் நீளம் 3v மீட்டர். இந்த குறுக்குவெட்டு பரப்பளவு A என்று சொல்லி இருக்கிறார். அப்ப குறுக்குவெட்டு பரப்பளவு A, அந்த குழாயின் நீளம் 3v. அப்ப கனவளவு எவ்வளவு? குறுக்குவெட்டு பரப்பளவு தர நீளம். ஆக வெளிவந்த கனவளவு வரும் பிள்ளைகள் A தர 3v என்று. அது கனவளவு. கனவளவை திணிவாக்கணும் என்ன செய்யணும்? அடர்த்தியால பெருக்கணும். நீரின் அடர்த்தி ரோ. இவ்வளவு தண்ணி 1 செகண்ட்ல போய் சுவர்ல அடிக்குது. ஒவ்வொரு செகண்டும் இவ்வளவு தண்ணி போய் அடிக்குது. சரி, இந்த தண்ணிக்கு வந்த உந்த மாற்றம் எவ்வளவு? உந்த மாற்றத்தை பாம். ஏன் உந்த மாற்றத்தை பற்றி கேட்கணும் என்றால் நான் என்ன பாவிக்க போறேன் என்றால், இங்க கவனிங்கோ, நீருக்கு கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம். இதுதான் நான் பாவிக்க போறேன். கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம். விளங்கியதோ? எங்க பா? கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம். இந்த திசையில பாவிப்போம். இந்த திசையில பாவித்தால் ஆர் மெட்ட பக்கமா இருக்கபடியால் சய ஆர். நேரம் எவ்வளவு? 1 செகண்ட் தானே கருதுறீங்களோ? 1 செகண்ட். உந்த மாற்றம் என்றால் திணிவு தர வேக மாற்றம். திணிவு இது A 3v ரோ. இனி வேக மாற்றம். வேக மாற்றம் என்றால் இறுதி வேகம் சய ஆரம்ப வேகம். இறுதி வேகத்தை பாருங்க,
வி இந்த பக்கமா இருக்கு, நீங்க கருதுற அந்த பக்கம். அப்ப இறுதி வேகம் சாய வி, இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம். ஆரம்ப வேகம் அந்த பக்கத்துல இருக்குது 3v. 3v சரி. ஒன்று பாருங்க, கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம். கணத்தாக்கு போடைக்குள்ள விசைய திசையை கவனிக்கணும். நான் அந்த பக்கமே அடுத்தபடியால் விசை மற்ற பக்கம் இருக்கக்கூடிய சயார். சயார் என்ற விசை ஒரு செகண்டுக்கு தாக்கினால் கணத்தாக்கு 6 தடவை உண்டு, சயோட வரும். உந்த மாற்றம் என்றால் திணிவுதர வேக மாற்றம். திணிவு ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன். வேக மாற்றம் என்றால் வேகத்தின் திசையில பார்க்கணும். இறுதி வேகம் சாய ஆரம்ப வேகம், இறுதி வேகம் எதிராக இருக்கு. அப்ப சாயவி சாய, ஆரம்ப வேகம் அந்த திசையில இருக்குது 3v, ரெண்டுமே சாய. அப்ப இதுல சயார் சமன், இதுல பாருங்க 3a ரோ v, இதுக்குள்ள 3v 4v என்று வரும் சாய. அந்த சாய முன்னுக்கு போறட்டே 4v. இந்த சதவீதம் விட்டால் ஆர் சமன் 3 4 12 a ரோ v வர்க்கம் என்று வரும். சரி பாருங்க, ஆர் சமன் 12 a ரோ v வர்க்கம். அப்ப என்ன செய்த நான் ஒரு செகண்ட் நேரத்தில் வெளிவந்த திணிவு, அந்த திணிவுக்கு ஏற்பட்ட வேக மாற்றம் அதை வச்சுக்கொண்டு உந்த மாற்றத்தை கண்டோம். உந்த மாற்றம் தான் கணத்தாக்கு. கணத்தாக்கு நான் ஒரு செகண்டுக்கு எல்லாம் பார்க்கிறோம். சரி, இது நீருக்கு எல்லாம் பாவிக்கிறீங்க. நீருக்கு வந்த விசை 6 என்றால் அதே விசை தானே பிள்ளைகள் சுவர்லையும் வரணும், தாக்கம் மறுதாக்கம் தானே. ஆக 12 a ரோ v வர்க்கம் என்பது இதற்குரிய விடையாக இருக்கு. உலங்கிச்சோ, நல்ல கேள்வி இது. பாருங்க திருப்பி இருக்கா. அடுத்தது 1983ஆம் ஆண்டு வந்த கேள்வி. புறக்கணிக்கத்தக்க நிறையுடைய ஒப்பமான கப்பி ஒன்று வித்தராஸ் ஒன்றினால் தொங்கவிடப்பட்டுள்ளது. இக்கப்பிக்கு மேல் செல்லும் பாரமற்ற விரிவடையா இலை ஒன்றின் எதிர்முனைகளுக்கு 2 கிலோகிராம் 6 கிலோகிராம் ஆகிய நிறைகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்நிறைகள் ஈர்ப்பின் கீழ் அசைய விடப்படுமாயின் வித்தராசில் உள்ள வாசிப்பு. உங்களுக்கு விளங்கணும், இவருக்கு 6g என்றால் 6g என்று வச்சுக்கொள்ளலாம், அல்லது 60 நியூட்டன் என்று போடலாம். 20 நியூட்டன் டி, அதே இழியண்டபடியா டி எப்படியே வந்தால் அந்த டி இங்கேயும் வரும். என்ன இல்லை கப்பியை பிடிச்சிருக்கு. இதுல டி டேஷ் வச்சா அந்த டி டேஷ் தான் எங்கட வாசிப்பா இருக்க போகுது. இதுண்ட வித்தராசின வாசிப்பு டி டேஷா இருக்க போகுது. அப்ப டி டேஷை கண்டா சரி, புறக்கணிக்கத்தக்க நிறைய கப்பின்னு சொல்லியிருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் கப்பிக்கு இந்த கப்பிக்கு கீழ் நோக்கி எஃப் சமன் எம்ஏ பாவிச்சேன் என்றால் 2 டி சாய டி டேஷ் திணிவு 0 இல்லோ 0, டி டேஷ் சமன் 10 டி, டி டேஷ் சமன் 10 டி. கப்பிக்கு திணிவு இருந்திருந்தாலும் கூட கப்பி இயங்காட்டி கப்பி ஆர்முடல் இல்லைன்னு சொன்னால் அது 0 தான் வரும். அந்த பக்கம் கப்பி நிலையா தானே இருக்க போகுது. ரைட். இப்ப டீயை காணும். டீயை காண்றது இவன் ஆர்முடல்ல பார்க்க முடியிருக்கு. ஏ ஏ பாருங்க, நாங்கள் 6 கிலோகிராமுக்கு மேல் நோக்கி பாவிச்சால் டி சாய 60 6a, 2 கிலோகிராமுக்கு கீழ் நோக்கி பாவிச்சால் 20 சாய டி 10a. இது ரெண்டையும் பிரித்து விட்டீங்கன்னா டி சாய 60 20 சாய டி 6 10 3. இதை சுருக்கினீங்கள் டி சாய 60 60 சாய டி, இங்கால உணர்ந்தால் 2 டி, இந்த 60 அங்கால உண்டா 120, டி சமன் 60. டி 60 என்றால் டி டேஷ் வரணும், டி டேஷ் வரணும். பாருங்கள டி 60 சரியா ஒன்று எங்கேயோ பிளவு விட்டுருக்கோம். இங்கே பாருங்க, டி சாய 60 டி சாய 60 சமன் 6, 20 சாய டி சமன் 2. பிரிச்சிங்களா டி சாய 60, இதுல 3 பிரிக்க 3 டி வந்திருக்கணும். எப்படி இதுல 3 டி, 3 டி 3 இங்கெல்லாம் தான் 4 டி. அப்ப டி சமன் 30. ஏன்னா 60 பிள்ளைன்னு சொன்னான் என்றால் இவருக்கும் 60 மேலே 60 இவர் 6 முடியலாம். அப்ப இங்க பிள்ளைன்னு வாங்கினது. அப்ப டி சமன் 30. டி 30 டி டேஷ் 2 டி 60 நியூட்டன்
60 நியூட்டன் என்றால் அதை கிலோகிராமுக்கு மாத்துறதுக்கு 10ஆல பிரிக்கணும், ஜியால பிரிக்கணும், 6 கிலோகிராம் என்று விட வரும். 6 கிலோகிராம். சரியோ? ரைட். அப்ப அதோட விட 6 கிலோகிராம். ஓகே. ஆனால் இங்க பாருங்க, இந்த வேலையை ஷார்ட் கட் பண்ணணும். இது நிறைய நேரம் எடுக்கும். எம்சிக்யூக்கு பிடிச்சது தான் நேரம் போயிருச்சு வழியில். அப்ப இதை ஷார்ட் கட் பண்ணணும்னா இதுக்கு நான் ஒரு முறையோட சொல்லி தந்தேன். என்னண்டு இங்க பாருங்க, இந்த வழியை எப்படி யோசிங்க. இந்த பக்கமே தான் இயங்குறார், இந்த பக்கமே இயங்குறார் என்றால் இங்க 60 நியூட்டன், இங்க 20 நியூட்டன், விளைவுள் 40 நியூட்டன், விளைவில் 40 நியூட்டன், இங்கே 6 கிலோகிராம், அங்கே 2 கிலோகிராம், எல்லாமே 8 கிலோகிராம். மொத்த திணிவு 8 கிலோகிராம். 40 நியூட்டன் 8 கிலோகிராம் இழுக்குது. 40 நியூட்டன் 8 கிலோகிராம் இழுக்குது. அப்ப 6 முடுகள் வருது 5. 6 முடுகள் 5 வந்தால் பாருங்க, இவருக்கு பாவிச்சம் என்றால் கீழே 20, மேல் நோக்கி தானே பாவிக்கிறோம். அப்ப டீசா 20, துணிவு 2, 6 முடுகள் 5, அதுலேருந்து டி சமன் 30. பாருங்க சுகமா இருக்கு, விளங்குதே. நான் சொல்லித்தது, நான் கப்பியில் ஒரு கப்பி மட்டும் இருக்கிற கணக்குகளில் இப்படி 2 பக்கம் துணிவுகள் வரைக்குள்ள எந்த பக்கம் கூடுன்னு பார்த்துட்டு அந்த பக்கத்துக்கு ரொட்டேஷனை போடுங்க, சுழற்சியை போடுங்க, போட்டு விளைவுல வர விஷயம் காணுங்க. இஞ்சால் 60, இஞ்சால் 20ன்னா 40. அந்த 40 8 கிலோகிராம் துணிவை கொண்டு போகுது. 40 8, 6 முடுகள். சரி, யாராவது ஒரு ஆளுக்கு சமன்பாடு போடுங்க. எஃப் சமன் எம்ஏ டக்குண்டு வரும் உங்களுக்கு டி. டி கண்டால் அதில் ஒன்றே போடுங்க 2 டி. விளங்குதா பிள்ளைகள்? அப்போ இது ஒரு சுகமான முறையாக இருக்கும். இதுதான் முழுமையாக செய்கிற முறை. எப்படி எஸ்ஏ கல்விக்கு இப்படி செய்யலாது, எஸ்ஏ கல்விக்கு இப்படி செய்யலாது, எம்சிக்யூ மட்டும்தான் அப்படி செய்யலாம். எஸ்ஏ கல்விக்கு இப்படி தான் செய்யும். அடுத்தது அப்போ இதில் விட என்ன, 6 கிலோகிராம். அடுத்தது 1000 கிலோகிராம் துணிவுடைய ஏடி ஒன்று, ஏடி மின் தூக்கி, மின் உயர்த்தி, இது எல்லாமே லிஃப்ட் சொல்ற விஷயங்கள். ரைட். 5 மீட்டர்/செகண்ட் சீரான கதியுடன் கீழ் நோக்கி அசைகின்றது. இவ்வேட்டி மாறா அமர்முடுகளுடன், அமர்முடுகள் மானாவ காண இல்லையா, மாறா வமர்முடுகளுடன் 10 மீட்டர் தூரத்தில் ஓய்வுக்கு கொண்டு வரப்படுகிறது. ரைட். உராய்வு விசைகள் புறக்கணிக்கத்தக்கவையாவின் இவ் அமர்முடுகளின் போது தாக்கும் தடத்தில் உள்ள இழுவை என்ன? தாங்கும் தடத்தில் உள்ள இழுவை என்ன? தாங்கும் தடமண்டா இதுதான் லிஃப்ட், இதுதான் அதன தாங்கும் தடம். லிஃப்ட் பிள்ளைகள் முதல் 5 மீட்டர்/செகண்ட்ல வருதான். அப்புறம் அமர்முடுகள், அமர்முடுகள் பெருமன் தெரிய இல்லை, இதுல ஓய்வடையுது. டீ இருக்க போகுது. இந்த தூரம் 10 மீட்டரா. 1000 கிலோகிராம் துணி வந்தபடியால் 10,000 நியூட்டன் விசகுகள் நோக்கி இருந்திருக்கு. 1000 ஜி, ஜிக்கு 10 போட்டால் 10,000. முதல் 6 முடுகளை காணும். நான் அமர்முடுகளை கண்டா தான் எஃப் சமன் எம்ஏ போட்டு விசையை காணலாம். அமர்முடுகளை காண்றதுக்கு பாருங்க, எஸ் தரப்பட்டிருக்கு, ஆரம்ப வேகம் தரப்பட்டிருக்கு, வி தரப்பட்டிருக்கு, இறுதி வேகம் தெரியும், டி தெரியாது, ஏதான் காணும், ஏதான் காணும். அப்ப டி இல்லாத சமன்பாடு பாருங்க, டி அவசியம் இல்லை இங்க. அப்ப வி வர்க்கம் சமன் யூ வர்க்கம் சார் 2s எடுத்தோம்னால் டி வராது. நான் முந்தி இந்த சமன்பாடு இயக்கத்தியல்ல சமன்பாடுகள் செய்ய சொல்லி தந்தேன். ஒவ்வொரு சமன்பாட்டிலையும் ஒரு மாறி இல்லாமல், ஒரு வேரியபிள் இல்லை. அப்ப எந்த வேரியபிள் உங்களுக்கு அந்த சமன்பாட்டுல தேவையில்லாமல் இருக்குதோ அவரை விட்டுட்டு மற்ற சமன்பாடு இருக்கும். மிச்ச எல்லா சமன்பாட்டையும் எடுத்தீங்கன்னா அதுல டி இருக்கு பிள்ளையா. வி சமன் யூ சக ஏடி, எஸ் சமன் யூ டி சக ஏடி வர்க்கம், எஸ் சமன் யூ சக வி இங்கள் 2 டி. இந்த 3 சமன்பாட்டிலுமே டி இருக்கு. எனக்கு இந்த டி ஒரு அனாவசியமான காரணம். அப்ப இவரை பாரு, இறுதி வேகம் சைவர், ஆரம்ப வேகம் 525, 5 வர்க்கம், 2 6 முடுகள் தெரியாது, இது 10. ஆக 20 ஏ சமன் 25. என்ன இதை ஞாபகம் சயண்டிலே வரும். ஏ சமன் 25/20, அதாவது 5/4. ஏன் சயண்டு வருதுன்னா அமர்முடுகள், நான் ஏன்னு சும்மா உறிஞ்சி விட்டான். அமர்முடுகள்னு எங்களுக்கு ஏற்கனவே தெரியும், 5/4. இனி பாருங்க,
கீழ் நோக்கி F சமன் MA பாவிச்சால் 10,000 சயட்டி 10,000 சயட்டி திணிவு 1000 சய என்ஜின்கள் 4 10,000 சயட்டி இதில் வரும் 1.2 என்றால் சய 1250 இஞ்சால கொண்டாங்க கூட்டுப்படும் டி அங்காலம் சகண்டு வரும் 11,250 நியூட்டன் 11,250 நியூட்டன் இந்த விடை சரியாக விளங்குதோ திருப்பி பாருங்க இதுல பிள்ளைகள் இன்னொரு விதமான ஒரு ஐக்கியூவை நீங்கள் பாவிக்கலாம் இங்க பாருங்க இப்ப லிஃப்ட் சும்மா ஓய்வில் இருக்குது என்றாலே லிஃப்டின் நிறை 10,000 நியூட்டன் அப்போ ஓய்வில் இருக்கிற லிஃப்டை பிடிச்சிருக்கணும் என்றால் அதுக்கே 10,000 நியூட்டன் வேணும் இனி கீழ் நோக்கி இயங்கிக் கொண்டிருக்கிற லிஃப்டை இழுத்து நிப்பாட்டணும் என்றா பிள்ளைகள் அந்த டி நிறைய விட கூடவே இருந்தால் தானே வேற இழுத்து நிப்பாட்டியல் நிறைய விட குறைவா இருந்தால் கூட கூட ஆர்முடிய கொண்டு இல்லை போ நிறைய விளைவுள் வீச கீழே இல்லை வந்து கொண்டு இருக்கு என்ன பிள்ளைகள் மேல வார வீசி அதாவது மேல அந்த இளையண்ட இழுவ நிறைய விட கூட வந்தா தானே எங்களுக்கு கீழ் நோக்கி அமர்முடுகம் அப்படி என்றால் இந்த 3 விடையும் பிள்ளையில்லை ஏன் இந்த 3மே 10,000 நியூட்டன்லும் பார்க்க குறைவா இல்லை இருக்கு ஆஹா அந்த 3 விடையும் வராது இந்த 2ல் ஒன்றுன்றதை முதல் பார்த்த உடனே பிடிக்கலாம் 2ல் எதுன்றது செய்துதான் பார்க்கணும் ஆனால் இந்த 3 விடையும் வராது என்பதை டக்குன்னு பிடிக்கலாம் பெரும்பாலான கேள்வி பிள்ளைகள் சில விட வராது 2 அல்லது 3 விடையை தட்டி நீக்கிறது சுகமா இருக்கிறது இது 3ம் இதுக்கு பொருத்தமில்லாத விடையை கண்டுபிடிக்கிறது சரியான சுகமா இருக்கு கேள்வியை வாச்சோன்னா உங்களுக்கு இருக்கிற பிசிக்ஸ் சம்பந்தமான ஒரு அடிப்படை அறிவை வச்சுக்கொண்டு இந்த 3 விடையும் வராது என்று தட்டி இல்லாம அந்த மெட்ட 2க்குள்ள எது சரின்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம் அது கொஞ்சம் செய்துதான் பார்க்க வேண்டியிருக்கு ரைட் அடுத்தது எம் தனிவுடைய ஒரு பொருள் பி ஒப்பமான ஒரு பொருள் பி ஒப்பமான அழுத்தமான கிடைமேசை ஒன்றின் மேல் வைக்கப்பட்டு அம்மேசையின் மூளைக்கு பொருத்தப்பட்டுள்ள ஒப்பமான கப்பி ஒன்றுக்கு மேலாக செல்லும் இலை ஒன்றுக்கு அதே திணிவுடைய பூனை ஏ ஒன்று வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு இலையில் தொங்கி அதில் ஏற முயற்சிக்கின்றது இச்செய்கையின் போது பொருள் பி ஆனது கப்பியை நோக்கி ஆர்முடுகள் ஜி உடன் அசைகின்றது பூனை ஏயின் இயக்கத்தை பற்றி பின்வரும் கூட்டுகள் எது உண்மையானது எங்க ஒருக்கா பாப்போம் வாங்க பாப்போம் 83ஆம் ஆண்டு வந்த கேள்வி என்ன சொல்லுது டி என்றால் இங்கேயும் டி அதாவது பூனையில குறிச்சுருவோமே பூனைக்கு மேல் நோக்கி டி இருக்க போகுது பூனை திணிவும் எம்ஜி தானே எம் தானே எம்ஜி மறுதாக்க மாறும் எல்லா விஷயம் குறிச்சாச்சு ஆர்முடுகல் தரப்பட்டிருக்கு இவர் இந்த பக்கமா ஆர்முடுகல் ஜியோட போறாராம் என்னால் இவருக்கும் அதே ஜி இருக்கும் இருக்கலாமோ அப்படி எங்க பாப்போம் பூனை பிடிச்சு ஏறுறதாயும் இருக்கலாமல்லோ அப்ப இளைய நீளம் மாறான்னு சொல்லிடலாம் இப்ப இந்த பக்கம் ஒரு துணிக்கே கட்டி இருக்கண்டா பிள்ளைகள் துணிக்கைகளுக்கு இடையில இளைய நீளம் மாறாது துணிக்கைகளுக்கு இடையில இளைய நீளம் மாறாது அதால நாங்க சொல்லலாம் என்னண்டு இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க பாருங்க இதுல ஒரு துணிக்க இதுல ஒரு துணிக்க இப்படி கயிறண்டால் இவர் ஆர்முடுகல் ஏ விடணும்னால் இவர் ஆர்முடுகல் ஏ விடாம வரணும் என்ன துணிக்க இந்த இளைய நீளம் மாறாதல்லோ இளைய இந்த பக்கத்தால் எக்ஸ் போனால் அங்கே எக்ஸ்குள்ள போகணும் ஆனா இங்கால குரங்கு மனிதன் பூனை நாய் கழுதை இப்படி ஏதாவது அப்படி சொன்னால் கழுதை அப்படி சொன்னிக்காத கழுதை விடுவோம் ரைட் இப்படி சொன்னால் அந்த இளைய நீளம் மாறாதுன்னு சொல்லிடலாம் இல்லையா என்ன இதுகள் பிடிச்சு மேலே ஏறுங்கள் அப்ப இவருக்கு ஜிஎன் ஆர்முடுகல் இருந்தால் கட்டாயம் இவருக்கும் ஜிஎன் ஆர்முடுகல் இருக்கணும் இல்ல முதல் கணக்கு ஞாபகம் இருக்கே 2 குரங்கு 2 பக்கம் தூங்கி கொண்டு நிற்கக்குள்ள ஒரு குரங்கு பிடிச்சு ஏற 2 குரங்குமே மேலே ஏறுது அது அப்படி 2 குரங்கு மேலே ஏறினது ஏன்னா கயிறு கீழே போய் கொண்டிருக்கு அப்ப 2 குரங்குக்கு விடப்பட்ட கயிறு நீளம் மாறாம இருக்கே நீளம் குறைஞ்சு கொண்டு வந்தது அப்ப இங்கேயும் இவட்டை ஆர்முடுகல் ஜி என்றதுக்காண்டி பூனை ஆர்முடுகல் ஜி என்று போடலாம் அது பூனை கைத்தை பிடிச்சு மேலே ஏறும் அப்ப பாப்போம் இங்க பாருங்க இந்த எம் துணிவுக்கு இந்த பக்கமா எஃப் சமன் எம்ஏ பாவிச்சால் டி சமன் எம்ஜி ஏன் ஆர்முடுகல் ஜி என்ன வந்திருக்கார்
டி சமன் mg. இப்ப பூனைக்கு மேல் நோக்கி f சமன் ma பாவிச்சால் டி சா mg என்ன ஆர் முடுகல் டி என்பது mg. இந்த பக்கம் சைவர் என்று வருது. ஆக பூனை ஆர் முடுகல் சைவர். அப்போ உண்மையா என்ன நடக்குதுன்னா பிள்ளைகள் பாவம் பூனைக்கு விஷயம் முழங்குது இல்லை. பூனை பிசிக்ஸ் படிக்கல தானே. ரைட். பூனை கைத்தை பிடிச்சு இழுக்குது. இப்போ பூனை நினைச்சு கொண்டு நான் ஏறுறேன் மேலேன்ட்டு. ஆனால் உண்மையில் பூனை ஏற இல்லை. பூனை இழுக்க பூனை நின்ற இடத்துலேயே தான் நிற்குது. அதாவது பூமி சார்பாக அவர் நின்ற உயரம் மாற இல்லை. இந்த துணிக்கு அப்படியே அசைஞ்சோண்டு போகுது. என்ன நடக்க போனால் இந்த துணிக்கு அப்படியே போய் வந்து கப்பிக்கு மேலே வந்து பூனைக்கு மேலே விட போகுது. பாவம் பூனை விளங்குது. இப்போ பூனை இழுத்து கொண்டு போக பூனை மேலே போயிலேருந்து உங்களுக்கு விளங்கணும். ஏன்னா பூனை யார் கூட பூச்சியம் எங்களுக்கு வந்தது. இப்போ சரி எங்க விடியலை பார்ப்போம். இப்போ பின்வரும் கூட்டுகள் எது உண்மையானது? புவி சார்பாக மாறா ஆர்முடுகல் ஜியுடன் ஏ மேல் நோக்கி அசை. ஏ என்றது என்ன? பூனை இல்லை. மாறா ஆர்முடுகல் இல்லை. ஏயின் பூமி சார்பான ஆர்முடுகல் பூஜ்ஜியமாகும் என்பது சரியான கூற்று. இப்பதானே பார்த்தேன் ஏ பூஜ்ஜியப்பட்டு. ஆக பூனைக்கு பூமி சார்பாக ஆர்முடுகல் இருக்காது, பூஜ்ஜியம். அடுத்தது படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு சங்கிலிகளால் இணைக்கப்பட்ட 4 சர்வசமனான இழுவைப் பெட்டிகள் 2.15 நியூட்டன் விசையினால் இழுக்கப்படுகின்றது. சர்வசமனான விசைன்னு சொல்லியிருக்காரு, திணிவன்னு சொல்லியிருக்காரு. என்ன சங்கிலிகளும் சர்வசமனானவையாகவும் ஒரு சங்கிலியின் திணிவு பெட்டியொன்றின் திணிவின் 10 இருப்பின், நான் முதல் சொல்லி தந்த நான் திணிவுகள் நேர்விகிதமாக எடுத்து விடலாம். அந்த இடங்கள்ல இழை இலேசானதுன்னு கருதப்பட்டது. இலைக்கு நாங்கள் 2 பெட்டி இருக்கண்டா பிள்ளைகள், 2க்கு முடியல இருக்க இலைக்கு நாங்கள் திணிவு வைக்கல. அந்த இலைக்கு திணிவு இல்லைன்னா கருதினாங்க, இலேசான இலை என்று கருதினாங்க. இங்க அந்த சங்கிலிக்கும் திணிவு இருக்காம். 10 இருப்பின் முதலாம் 2ஆம் பெட்டிகளுக்கு இடையே உள்ள சங்கிலியில் 2ஆம் பெட்டியை தொடும் இடத்தில் இழுவை டி எவ்வளவு கேட்கிறேன். பாருங்க பாப்போம். நான் இப்ப இதுல எப்படி கீறுவோம் இங்க பாருங்க. இது முதலாவது பட்டி. சங்கிலி எப்படி கீறுனா 2வது பட்டி, 3வது பட்டி, இடைவெளி விட்டு கீறன் விசையில குடிக்கிறதுக்கு எது வேறு கட்டுக்க மாட்டேன். இந்த பக்கத்துல 2.15 தர 10 சரி. இவரை நான் 10 m என்று வைக்க போறேன் என்றால் இவர் m, இவர் 10 m, இவர் m, இவர் 10 m, இவர் m, இவர் 10 m. ஏன் சங்கிலியின் திணிவு பெட்டியின் திணிவின் 10 மடங்கு சொல்லப்பட்டிருக்கு. ரைட். இப்ப எங்களோட கேள்வி என்னென்றால் இந்த இடத்துல இழுவை என்னதான் கேள்வி. அதாவது சங்கிலியில இந்த பக்கமா டி என்ற இழுவை இருக்கும், அதே இழுவையை சங்கிலி இந்த பெட்டியில கொடுக்கும் டி என்று. அதாவது பெட்டி சங்கிலி எப்படி இழுக்கும், சங்கிலி பெட்டி எப்படி இழுக்கும். என்ன இந்த டீயை தான் கேள்வி. நான் முதல் பாவிச்ச ஐடியாவே பாவிப்போம். இங்க பாருங்க என்னென்றால் ஷார்ட்கட் சொல்லி தந்தேன், அதை பாவிச்சிடும். இங்க பாருங்க, இந்த 2.15 தர 13 நியூட்டன் என்ற விசை எவ்வளவு திணிவுக்காக தேவைப்படுகின்றது என்றால் 10, 20, 30, 40 1, 2, 3 43 m இழுப்பதற்குத்தான் 2.15 தர 13 நியூட்டன் விசை. 4 பெட்டி 40, 3 சங்கிலி 3 m, 43 m இழுக்கிறதுக்குத்தான் இந்த விசை. 43 m இழுக்கிறதுக்கு இந்த விசை என்றால் 43 m இழுக்கிறதுக்கு இந்த விசை என்றால் டீயை பாருங்க. டீ யார் இழுக்குதுன்னு பாருங்க. டீ இழுக்கிறது இந்த டீ வச்சோன்னு பாருங்க. 10 m 10 m 10 m 30, இதுல 2 32. அப்ப நான் சொல்லலாம் டீ என்றது இப்படி கணிக்கலாம். இங்க பாருங்க,
2.15 தர 10 என்ற விசையால 43 எம் இழுக்கிறோம். 43 எம்முக்கு இந்த விசை, 43 எம்முக்கு இந்த விசை. ஆக 32 எம்முக்கு என்ன மாதிரி? ஆக 32 எம்முக்கு என்ன மாதிரி? இதுதான் கேள்வி. 43 எம்முக்கு இந்த விசை என்றால் 32 எம்முக்கு என்ன மாதிரி? பிரிச்சு பாருங்க. இது எடுக்கலாம். 2150 வரும். 13 விட்டால் 43 32. 43 வெட்டினீங்கன்னா 50. 50 32 பெருக்கினீங்கன்னா 1600. அதாவது 1.6 தர 13 நியூட்டன். 1.6 தர 13 நியூட்டன் என்ற விட வருது. அப்படியா பார்த்தீங்களோ? அப்ப நான் முதல் சொல்லி தந்த அந்த ஐடியாவை பாவிக்கணும். இவ்வளவு திணிவுக்கு இந்த விசை, ஆக அது ஒரு பகுதி திணிவுக்கு என்ன விசை இருக்கும்ன்றதை பார்ப்போம். இதில் டீயை குறிக்கல, டீக்கு பிறகு அவ்வளவும் எடுக்கணும். தெளிவா சொல்லியிருக்கிறார் இந்த சங்கிலி முடியும் இடத்திலே. அப்ப இங்க விளங்குது, சங்கிலி தொடங்கும் இடத்துல என்ன கேட்டிருந்தார் என்றால் 32 எம் இல்ல 33 எம் வந்திருக்கு. அந்த எம்எம் எடுத்திருக்கோம். ஆனால் சங்கிலி முடியும் இடத்துல கேட்டிருக்க. சங்கிலி முடியும் இடத்துல அதுக்கு பிறகு வர திணிவுகள் 32 எம் மட்டும்தான் இருக்குது. ஆக 1.6 தர 13 நியூட்டன் என்பது சரியான விடை. ரைட். அடுத்தது ஈர்வையினாலான ஆர்முடுகளின், அதாவது புவியீர்ப்பினாலான ஆர்முடுகளின் பெருமானம் 9.80 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர்ட் ஆக இருக்கும் இடம் ஒன்றிலே பொருள் ஒன்றின் நிறை 1 நியூட்டன் எனின் அதன் திணிவு. நிறை என்ன? எம்ஜி. திணிவுதல ஈர்ப்பார்முடுகள். நிறை 1 நியூட்டன், திணிவு தெரியாது, ஜி 9.8. அப்ப எம் என்ன வரும்? 1/9. 1/9 கிலோகிராம். மூன்றாவது 1989ஆம் ஆண்டு இப்படி ஒரு சுகமான கேள்வியும் வந்திருக்கு. பேப்பர் லெவலில் எல்லா கேள்வியும் கஷ்டமா இருக்காது. பொதுவா வார கேள்வியல்ல 1/3 பங்கு, அன்னளவாக 1/3 பங்கு கொஞ்சம் சுகமான கேள்வியா இருக்கு. அதாவது சாதாரணமா பிராக்டிஸ் பண்ணி எல்லாரும் டக்குன்னு செய்யக்கூடாது. பார்த்த உடனே ஓகே இது அதுதானே என்று தெரிஞ்ச மாதிரியான கேள்வியா இருக்கு. இன்னொரு 1/3 பகுதியான கேள்வி கொஞ்சம் அவரேஜான கேள்வியா இருக்கு. அதாவது முந்தி வந்த பாஸ் பேப்பர்கள் மாதிரி ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணி நாக்கள் எல்லாரும் செய்யக்கூடிய அளவுக்கு, ஆக ஈஸி என்றதுக்கும் இல்லை, இதளவுக்கு ஈஸி என்றதுக்கும் இல்லை, ஒரு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணினவே செய்யக்கூடிய கேள்வியா இருக்கு. 1/3 பங்கான கேள்வியில் கொஞ்சம் கஷ்டமான கேள்வியில் போட்டிருப்பேன். அது கொஞ்சம் அதில் ஏதாவது அதுக்கு அந்த கேள்விகளுக்குள்ளே ஏதாவது சிக்கல்கள் இருக்கும். கண்ணிவடி என்று சொல்லுவாங்க. கேள்விக்குள்ள ஒரு கண்ணிவடி வச்சிருப்பாங்க. கவனிக்காம போனா பிள்ளையா செய்திருக்கூடியல். இப்படி ஏதாவது ட்விஸ்ட்டுகள் வச்ச கொஞ்சம் வடிவ ஆறுதல ஆழமை விளங்கி செய்கிறார்கள் மட்டும் செய்யக்கூடிய மாதிரி 1/3 பகுதி கேள்வி இருக்கு. அப்ப இது அந்த ஈஸி கேட்டகரியான கேள்வி. 13 W நிறையுடைய மனிதனுடன் கிடையான திரை ஒன்றில் நின்று கொண்டு படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு நிலையான கப்பி ஒன்றின் உதவியுடன் பி நிறையுடைய சுமை ஒன்றை தாங்குகின்றான் என்றா பி ஆசி இல்லை, பியை பிடிச்சோ நிற்கிறான் அப்படி. ரைட். தரையின் மேல் இம்மனிதனால் பிறப்பிக்கப்படும் விசை. அப்ப தரையை பார்க்கணும். தரை எங்க சொல்லுங்க பார்ப்போம். தரை இது. அப்ப தரையில இம்மனிதன் கொடுக்குற விசை என்னன்றதான் கேள்வி. எங்க பார்ப்போம்? விசைகளை முதல் குறிப்போம். இது நிறை என்னவாம்? டபிள்யூ இல்ல, பி நிறை பி டி. அதே டி இங்க மனிதன்ல டீயா தாக்கும். சரி, மனிதன் நிறை இருக்க போது டபிள்யூ, மனிதனுக்கு மறுதாக்கம் வரும் ஆர். மனிதனுக்கு மறுதாக்கம் வரும் ஆர். மனிதன் சமநிலையில் அணைக்கிறான். மனிதனுக்கு F = ma ஏதாவது திசையில போடுங்க பார்ப்போம். TMR மேல நிக்குது, W கீழ நிக்குது. R முழுவல் சாய்வர். R = W சாய T என்று வரும். T தெரியாது. P என்ற சமநிலைக்கு ஏதாவது திசையில போடும். T சாய P = சாய்வர். ஏன் அவரும் R முழுவல். இங்க எல்லாரும் நிலையா இருக்கணும், எல்லாரும் ஓய்வில் இருக்கணும். ஒரு தடவை R முழுகை இல்லை. அப்ப R முழுவல் சாய்வர். T = P. W சாய P. W சாய P. இது ஒரு அவரேஜ் வகையான கேள்வி, நடுத்தரமான கேள்வி. அதாவது ஆக சுகமும் இல்லை, ஆக சுகம் இல்லை, ஆக கஷ்டமும் இல்லை,
சாதாரணமாக ப்ராக்டிஸ் பண்ணின மாணவர்கள் செய்யக்கூடிய மாணவர் கேள்வி தான் இது. அஞ்சுனன் வார கேள்வி 3 வகையாக இருக்குமெண்டு. சுகமான கேள்வி, ஓரளவு சாதாரணமான கேள்வி, கஷ்டமான கேள்வி. இது ஒரு சாதாரணமான நடுத்தர வகையான கேள்வி. அடுத்தது முறையே M தனி உள்ள AB என்னும் இரு குட்டிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒப்பமான கிடைமேசை ஒன்றின் மீது ஒன்றை ஒன்று தொடுமாறு வைக்கப்பட்டுள்ளன. ஒரு கிடைவிசை F ஆனது A மீது பிரயோகிக்கப்படுகின்றது. B யில் தாக்கும் விசையின் பெருமை. பாருங்க, கொஞ்சம் கேப் விட்டு கீறினா தான் விசை கீறச்சுவோம். mgr எனக்கு தெரியும் பிள்ளையா கிடையாது சமன்பாடு போடைக்குள்ள இந்த விஷயம் அவசியம் இல்லாத விஷயம் உண்டு. ஆனால் ஃப்ரீ பாடி டயக்ராம் சொல்ற சுயாதீன பொருள் விசை பரிப்படம் கீறியக்குள்ள எல்லா விஷயம் கீறிய பழகுமோ. ஏன்னா இதுகளில் கீறாம செய்யுது. நாளைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வியில் விசைய கீறன்னு வரைக்குள்ள மறந்து போய் கீறாம விட்டுருவீங்க. அப்போ எப்பவுமே விசை கீறு என்றால் எல்லா விஷயம் கீறியே செய்து பழகுமோ. எனக்கும் தெரியும் தேவையில்லாத விஷயம் உண்டு, அதான் இந்த கணக்குக்கு தேவையில்லைண்டு. இருந்தாலும் இந்த பக்கத்தால் எஃப் கொடுக்குறோம். அப்போ இங்கே ஒரு எஸ், இங்கே ஒரு எஸ். இப்போ கேள்வி எஸ் தான் கேட்டது. ஏன்னா ஒரு கிடை விசை எஃப் ஆனது ஏ மீது பிரயோகிக்கப்படும் போது பியில் தாக்கம் விசையின் பெறும். அப்போ உழவு மாதிரியே எஃப் தமிழ் எம்ஏ எல்லாம் போட்டு எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி இப்படி செய்யலாம். பாருங்க, எஃப் என்ற விசை கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ரெண்டையுமே தள்ளி கொண்டு போகுது. கேபிட்டல் எம் ஸ்மால் எம் ரெண்டையுமே தள்ளி கொண்டு போகுது. எஃப் என்ற விசை ரெண்டையும் தள்ளுது. ஆனால் எஸ் என்ற விசை சிம்பிள் எம் மட்டும்தான் தள்ளுது. பாருங்க, எஸ் என்ற விசை இந்த ரெண்டாவது இருக்குது. எஸ் என்ற இதெல்லாம் வர போகுது. அந்த எம்மை மட்டும்தான் தள்ளி கொண்டு போகுது. அப்போ எஸ் எழுதலாம். பாருங்க, எஃப் என்பது முழு துணிவுக்கும், ஆனால் எஸ் என்பது சிம்பிள் எம்முக்கு மட்டும்தான். சிம்பிள் எம்முக்கு மட்டும்தான். பாருங்க, இது எப்படியாண்டு இதில் அப்படியே பார்த்த உடனே அடிக்கலாம். மிஞ்சனாலும் பிள்ளைய நேரம் உங்களுக்கு விளங்கணும். எஃப் என்றது எப்பவுமே மொத்த திணிவால பிரிக்கிறாங்களே. இதில் ஒன்றுமே மொத்த திணிவால பிரித்த மாதிரி இல்லை. பார்த்த உடனே கணக்கு செய்யாமலே செய்யலாம். இதான் விட மற்ற நாளும் பிள்ளைகள். ஏன்னா கீழே எம்சகம் வரணும். எவ்வளோ கேள்வி செய்து போட்டோம் ப்ராக்டிஸில் எங்களை விளங்கணும். என்ன எஃபின் கீழ் எம்சகம்னு வரணும். முழுத்தனிவும் கீழே வரணும். முழுத்தனிவும் வரையில்லை, மற்ற நாளுமே வரையில்லை. ஒரே அடியில் ஒரு செகண்ட்ல அடிச்சு போட்டு போகலாம். மற்ற நாளும் பிள்ளை இதான் சரியா விளங்குதோ. அடுத்தது, ஒவ்வொன்றும் 10 நியூட்டன் நிறையுள்ள சர்வசமனான இரு குட்டிகள் ஒரு ஏயிலும் ஒரு பியிலும் காட்டப்பட்டுள்ளவாறு ஒப்பமான இரு கிடைமேசைகளின் மீது வைக்கப்பட்டுள்ளன. ஒரு ஏயிலே இக்குட்டியானது நீட்ட முடியாத இலை ஒன்றினால் கட்டப்பட்டுள்ளது. இவ்விலை உராய்வின்றிய 10 நியூட்டன் ஒரு கப்பிக்கு மேலாக சென்று 10 நியூட்டன் நிறை உள்ளதும் சுயாதீனமாக தொங்குகின்றதும் இன்னொரு குட்டியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இது 10 நியூட்டன், இதால வந்து 10 நியூட்டன் இணைக்கப்பட்டிருக்கு. சரி, ஒரு பியிலே அத்தகைய ஒத்த இலை ஒன்று குட்டியினால் கட்டப்பட்டுள்ளது. குட்டி அதுவும் 10 நியூட்டன் தானா? 10 நியூட்டன் குட்டி. உராய்வின்றி ஒரு கப்பிக்கு மேலாக சென்று இவ்விலை 10 நியூட்டன் என்னும் நிலைக்குத்தான கீழ்முக விசை ஒன்றினால் இழுக்கப்படுகின்றது. பாருங்க, ஒன்றில புள்ளியல் 10 நியூட்டன் குட்டியை கட்டி வச்சிருக்கிறோம். மற்றதுல பிடித்து இழுக்கிறோம். 10 நியூட்டன் விசையால பிடித்து இழுக்கிறோம். இவ்வொழுங்கமைப்பில் 5 கூட்டி இருக்கு. 5ஐயும் பார்ப்போம். எல்லாம் ஆர்முடுகள் சம்பந்தமான கூட்டுகள். எங்க பார்ப்போம்? இவரை பாருங்கோ, 10 நியூட்டன் டி 10 நியூட்டன் ஆர். அதான் அதில் பார்க்குற விஷயம். இவரை பாருங்க, பிடிச்சு இழுத்தால் இந்த டிஏ 10 தான் இருக்க போகுது. 10. இவற்றை ஆர்முடுகள் A1 என்று வெப்பம், இவற்றை ஆர்முடுகள் A2 என்று வெப்பம். A1 A2 காணுவோம். பாருங்க, இவருக்கு எழுதலாம். முதலாவது படத்தில் செய்யறேன்னா இவருக்கு எழுதினால் T சமன் 10. இவருக்கு A1 என்றா இவருக்கு A1 தானே புள்ளிகள். மற்றவருக்கு எழுதினால் 10 சாய T சமன் 10 சாய T சமன். ஏன் இதுல 10 A1 வந்தது?
டி சமன் 1 கிலோகிராம் இல்லை வரணும் 10 நியூட்டன் என்றா பிள்ளைகள் 10 நியூட்டன் என்றால் 1 கிலோகிராம் என்ன 10 நியூட்டன்றது நிறை நான் அங்கே போட வேண்டிய திணிவு எம்ன்றது 1 கிலோகிராம் ஒரு A1 இங்கேயும் 10 நியூட்டன் படியால் ஒரு A1 அப்ப இதே மாதிரி கூட்டினீங்கன்னா 10 சமன் 2 A1 A1 சமன் 5 மீட்டர் per செகண்ட் வரும் செகண்ட் ஸ்கொயர் இது முதலாவது ரெண்டாவதுல இழுவை எங்களுக்கு 10 தெரியும் பிடிச்சிருக்கிறது 10 தெரியும் அப்ப ரெண்டாவதுல பாருங்க ஒரு ஏரியா இந்த பக்கம் போட்டு நின்றால் 10 நியூட்டன் விசை தான் கிட்ட இழுவை இருக்குது இது நிற 10 நியூட்டன் என்றால் அது 1 கிலோகிராம் A2 என்றது 10 அப்ப எனக்கு விளங்குது உங்களோட கன்ஃபியூஷன் இப்ப உங்களோட குழப்பம் அது எப்படி இங்கேயும் 10 நியூட்டன் அங்கேயும் 10 நியூட்டன் கொடுத்தா அது என்ன நார்மல்கள் வேறையா இருக்க மாட்டேன் பிள்ளைகள் கைத்தை பிடிச்சு கையால் இழுக்கக்குள்ள நேரடியா அந்த இழுவை டி என்று வரும் ஆனால் 10 நியூட்டன் திணிவை கட்டி விடையக்குள்ள திணிவு இயங்க போதல்லோ திணிவு ஆரம்பிடுவ போதல்லோ அப்ப இதுல இருக்க இழுவை டீயா இருக்காது இந்த திணிவு கீழே விழுதென்றால் அது நிறையிலம்பாக்க குறைஞ்ச ஒரு டீ தான் இருக்கணும் அப்பதான் அது கீழே விழும் அப்ப இந்த டீ என்பது 10 நியூட்டன்பாக குறைவான இழுவை இருக்கும் இது கணக்கு செய்யாமலே கண்டுபிடிக்கணும் கையால பிடிச்சு 10 நியூட்டன் இழுக்கிறோம் என்றால் இழுவை 10 ஆனால் திணிவொன்ன கட்டி விடுறோம் என்றால் திணிவுக்கு ஆர்முடுகள் இருக்குமாக இருந்தால் டீ மாறுபடும் திணிவு கீழே ஆர்முடுகுது என்று சொன்னால் டீ 10 விட குறைவா இருந்தால் தான் கீழே ஆர்முடுகலாம் விளங்குதோ ரைட் இப்ப பாப்பம் கூட்டுக்களை ஒரு பியில் மேசை மீது இருக்கும் குட்டி கப்பியை நோக்கி ஆர்முடுகும் ஆனால் ஒரு ஏயில் அவ்வாறு இல்லை ரெண்டுக்குமே ஆர்முடுகள் இருக்கு ஆர்முடுகள் பரமன் வேறையா இருக்கலாம் ரெண்டும் கப்பியை நோக்கி போகுது அந்த கூட்டுப்புல ஒரு ஏ ஒரு பி இரண்டிலும் குட்டிகள் ஆர்முடுகள் சமம் பிழை ஒரு ஏயில் ஆர்முடுகள் பெரியது பிழை பியிலாம் பெருசு ஒரு பியில் குட்டியின் ஆர்முடுகள் பெரியது ஓ அது சரி ஒரு ஏயிலும் பியிலும் குட்டிகள் ஆர்முடுவது இல்லை முழுப்பிழை விளங்குதோ அப்ப இந்த கேள்விக்கு 4வது விடை சரியானதா இருக்கு நல்ல கேள்வி நான் சொன்ன பழைய கேள்வி இல்ல தியரி கன்செப்டோட டெஸ்ட் பண்ணினோம்ட்டு விளங்கி செய்யுங்க இன்னொரு கேள்வியப்பா பாலூட்டி ஒன்றின் இருதயத்தில் ஒவ்வொரு துடிப்பின் போதும் ஏறக்குறைய 20 கிராம் இரத்தமானது 0.1 செகண்ட் நேரத்தில் 0.25 மீட்டர் per செகண்ட் கதியிலிருந்து 0.35 மீட்டர் per செகண்ட் என்பதற்கு ஆர்முடுக்கப்படுகின்றது இருதய தசை நாரினால் பிரயோகிக்கப்படும் சராசரி விசைனது பெருமை கணக்கெல்லாம் யோசிக்கிறீங்க இருதயங்கீரி தசை நேரம் ஒர்க் பண்றது லப்பு டப்பு எல்லாம் இங்க போட்டு பாக்குறீங்க கவனிங்க கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம் பிள்ளைகள் விசையும் நேரமும் வந்தால் அது கணத்தாக்கு என்னது விளங்கும் கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம் விசை எவ்வளவு தெரியாது நேரம் தெரியுது 0.1 செகண்ட் இதான் எங்களுக்கு கிடைக்கிற கணத்தாக்கு உந்த மாற்றம் என்றால் என்ன எம் தர எம் எவ்வளவு 20 கிராம் இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் இறுதி வேகம் 0.35 ஆரம்ப வேகம் 0.25 சுருக்கினா விட வரும் பாப்பம் எஃப் தர 0.1 இது 0.02 தர 35 25 10 0.1 இந்த 0.1 இந்த 0.1 விட்டலாம் 0.02 நியூட்டன் என்பது சரியான விடை இந்த கேள்வியில கவனமா இருக்க வேண்டியது என்னென்றால் அலகுகள்ல கவனமா இருக்கும் இந்த 20 கிராம் தரப்பட்டிருந்தது அது 1000ஆல பிரிச்சிருக்கணும் பிரிச்சிருக்காட்டி உங்களுக்கு பெரிய விடை 20 நியூட்டன் விட வந்திருக்கு அந்த விடையும் இருக்கு 20 கிராம் கிலோகிராம மாத்தாட்டி விட வேற வரும் இதுல வில்லங்கமான விஷயம் என்னென்றால் அந்த விடையும் அந்த 5 தெரிவுக்குள்ள இருக்கும் அப்ப செய்த உடனே ஓகே விட வந்துட்டு சந்தோஷமா இருக்குன்னு விட்டு வரும் அப்படி இல்லை கவனமா இருக்கணும் சின்ன கேள்வியா இருந்தாலும் அதுக்குள்ள சின்ன ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது இந்த திணிவுகள யூனிட்ஸ் அலகுகளை SI அலகு மாற்றி பிடிச்சி கிலோகிராமுக்கு மாற்றி பிடிச்சி இங்கோ கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம் கணத்தாக்கு என்றால் நேரம் தர விசை உந்த மாற்றம் என்றால் திணிவு தர வேகமாற்றம் வேகமாற்றம் எழுதிகள் இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் மறக்க பெரிது சின்னது இல்லை எப்பவுமே இறுதி வேகம் செய்ய ஆரம்ப வேகம் எடுக்கிறது தான் உந்த மாற்றம்
விளங்கிச்சதோ? அடுத்தது ஒப்பமான உலோக மேற்பரப்பு ஒன்றின் மீது தொடக்கத்தில் ஓய்வில் இருக்கின்ற குறித்த திணிவு ஒன்றின் மீது 4 நியூட்டன் என்னும் மாறா விசை ஒன்று 0.5 செகண்டுக்கு தாக்குகின்றது. இறுதி உந்தம். அப்ப இங்க பாருங்க, திரும்பவும் கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம் 4 நியூட்டன் 0.5 செகண்டுக்கு தாக்குதான். 4 நியூட்டன் 0.5 செகண்டுக்கு தாக்குதான். தாக்கினால் இறுதி உந்தம் சய ஆரம்ப உந்தம். இந்த ஆரம்ப உந்தம் சைவர் என்று தெரியும். ஆரம்ப வேகம் சைவர் சொல்லியிருக்க பாருங்க. ஓய்வில் இருக்கிற குறித்த திணிவு ஒன்றின் மீது, ஓய்வில் இருக்கிற திணிவு ஒன்றபடியால் அது ஆரம்ப உந்தம் சைவர். அவரை சைவர் என்று வச்சால் இறுதி உந்தத்துக்கு இதுதானே புள்ளியோட 4.2 இறுதி உந்தம். அப்ப விடிய என்ன வரணும்? 2 நியூட்டன் செகண்ட் என்று வரணும். என்எஸ் 2 நியூட்டன் செகண்ட். நியூட்டன் செகண்ட் அழகா இருக்கணும். என்ன நியூட்டன் செகண்ட் விளங்கிச்சோ? அடுத்தது ஏரி ஒன்றிலே ஓய்வில் மிதக்கும் தட்டையான அடித்தளத்தை கொண்ட படகு ஒன்றின் எதிர் அந்தங்களில் இருவர் நிற்கின்றனர். ஒருவர் மற்றவரை நோக்கி பந்து ஒன்றை கிடையாக எறிகின்றார். மற்றவர் அப்பந்தை பிடித்து அசைக்காமல் வைத்திருக்கின்றார். இங்கு உராய்வு விளைவுகள் புறக்கணிக்கத்தக்கவனின் படகு. பாருங்கோ, இப்படி ஒரு படகு. ரைட். இதிலே ஒரு ஆள் நிற்கிறார். இதிலே ஒரு ஆள் நிற்கிறார். இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பந்தை தூக்கி இஞ்சால எறிகிறார். பந்து எறிகிறார்னு சொன்னால் பந்துக்கு அவர் உந்தத்தை கொடுக்குறாரு. என்ன பந்துக்கு அந்த எறிகிற கணத்துல மட்டும் ஒரு விசை கொடுக்குறாரு. எறிஞ்சா அப்புறம் பந்து போயிட்டு ஒரு ஒரு மில்லி செகண்டுக்கோ ஒரு குறிப்பிட்ட ஒரு குறுகிய நேரத்துக்கு பந்துக்கு ஒரு விசையை கொடுக்குறார். ரைட். அப்ப பந்துக்கு இவர் இந்த பக்கமா எஃப் என்ற விசையை கையில இருக்கேக்குள்ள கொடுத்துருப்பாரு. என்ன இங்க பாருங்க, அவர் கையில வச்சிருக்கேக்கவா பந்தை வச்சிருக்கிறார். இந்த பந்துக்கு இவர் என்ன செய்வார்? இந்த பக்கமே எஃப் என்ற விசையை கொடுப்பார். கொடுத்தாதான் பந்து அங்கால பாய். பந்து இப்படி வச்சிருக்கு. நான் பந்து அப்படி தள்ளி விட்டா தானே பந்து போகும். அப்படி பந்து போகாதே. தள்ளினா அப்புறம் விசை இல்லை, தள்ளிக்குள்ள விசை. ரைட். அந்த தள்ளுற கணத்துல பந்து இவருக்கு இந்த பக்கமே எஃப் என்ற விசையை கொடுத்துருக்கு. கொடுத்துருக்குமோ இல்லையோ? கொடுத்துருக்கு. சரி. அப்ப இவர் என்று சொன்னா அது யார் என்றால் இவ்வளவு பேருக்கும் அந்த எஃப் என்ற விசை இந்த பக்கம் வந்து, அதாவது அவர் போட்ல சறுக்காமல் நிப்பாரா இருந்தால், இறுக்கி பிடிச்சோடு நிப்பாரா இருந்தால் பந்து எரியக்குள்ள பந்து அவருக்கு கொடுத்த விசையோட இந்த போட் இதுல இருக்க இந்த நபர் எல்லாருமே அந்த பக்கமா நகர போயினோம். குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு. அதாவது பாருங்க, இப்ப இந்த தொகுதிக்கு கணத்தாக்கு சமன் உந்த மாற்றம் பாவச்சன் என்றால் இந்த திசையில பாவச்சன் என்றால் எஃப் என்றது ஒரு சரியான ஒரு சின்ன நேரத்துக்கு, அந்த பந்த எறிகிற கணத்துக்கு, பந்த எறிகிற ஒரு குட்டி நேரத்துக்கு இந்த எஃப் என்ற விசை தாக்கப்பட்டிருக்கு. சரி. தாக்கின ஒண்ணு உந்த மாற்றம் வரும். உந்த மாற்றம் என்னவா இருக்கும்? இவ எல்லாட்டையும் திணிவு கேபிட்டல் எம் என்று வச்சிருந்தால் அப்ப விக்கு ஒரு பிரமாணம் வரும். வி வரும் பிள்ளைகள் எஃப்டி என்கள் எம். அதாவது இந்த படகுக்கு ஒரு வேகம் கிடைக்கும். சரியோ? இப்ப யோசிக்கிறது இல்லை. நான் படகு கொண்டு எடுத்துக்கொண்டு ஒரு 50-100 கல்லையும் எடுத்துக்கொண்டு கல்லை எரிஞ்செறிஞ்சு போகலாமோ. சரியான சின்ன வேகம் இல்லை. ஏனென்றால் பந்து எறிகிறதுக்கு நீங்க கொடுக்க போற விசை வந்து சரியான குட்டி விசை. அது நேரம் இந்த உங்களோட திணிவு மற்ற வீட்டு திணிவு என்ன திணிவு எல்லாம் பார்த்தா அது நியாயமான பெரிய திணிவு கொண்டு வரும். அப்ப மேல ஒரு சின்ன விசை, பெரிய ஒரு திணிவு, இந்த வேகம் சரியான ஒரு குட்டி வேகம் கொண்டு வரும், சின்ன வேகம் கொண்டு வரும். ஆனா வேகம் வரும், ஒரு வேகம் வரும். சரி. வேகம் வந்தோடனே நடக்கும், இந்த படகு இந்த பக்கமே போய்கொண்டிருக்கல்லோ. பந்து என்ன நடக்கும்? பந்து இஞ்சால வருது. இனி இவர் இந்த பந்தை பிடிக்க போற. பிடிக்க என்ன நடக்குன்னு பாருங்க. பிடிக்கக்குள்ள சரி பந்தை பிடிக்கிற. அப்ப இப்படி வந்த பந்தை இவர் நிப்பாட்டி பிடிக்கிறாரல்லோ. அப்ப யோசிச்சு பாருங்க, பந்துக்கு இந்த பக்கமா ஒரு உந்தம் ஒன்று இருந்தது, எம்வி. இவருக்கு ஏதோ ஒரு வேகம் இருக்கு. இவருக்கு நான் யூ வைப்பமே. சரி. பந்து யூ வேகத்தோட வந்து கொண்டு இந்த பந்தை
நிப்பாட்டுன்னு சொன்னால் பந்துக்கு ஒரு விசை கொடுத்துருக்கோம் பாருங்க. இப்ப நாம் வெப்பம் எஃப் டேஷ். சரி, இந்த எஃப் டேஷ் பாப்போம். இப்ப பந்துக்கு உந்தமாட்டம் சமன் கணத்தாக்கு. கணத்தாக்கு சமன் உந்தமாட்டம் என்ன மாதிரி எழுதுவோம்? கணத்தாக்கு சமன் உந்தமாட்டம். கணத்தாக்க பாருங்க, எஃப் டேஷ்ன்றது ஒரு குறிப்பிட்ட நேரம் டி டேஷுக்கு இயங்க போகுது. ரைட். உந்தமாட்டம்னு சொன்னீங்கள் என்றால் அதே திணிவு பிடிக்கிறார்கள்னா இவரிஞ்சேந்து இவ்வளவு வரைஞ்சேந்து தானே பிள்ளை. அதே திணிவு பாருங்கோ, வி என்ற வேகத்தோடு அங்கே போய் கொண்டு இருந்தவ இறுதி வேகம் எனக்கு தெரியாது. இறுதி வேகத்தை வி டேஷ் என்று வைக்கிறேன். ஆரம்ப வேகம் வி. பந்த பிடிக்க முதல் இருந்த வேகம் வி, பந்த பிடிச்சா பிறகு வி டேஷ் என்று வைப்போம். இருக்கட்டுக்கும் பா. இப்ப பாருங்கோ, இது பந்துக்கு பாவிக்கிறோம். என்ன பந்துக்கு பந்தின திணிவை நாங்கள் சிம்பிள் எம் என்று வைப்போம். பந்தின திணிவு நீங்க எந்த பக்கமா பாவிக்கிறீங்க? இறுதி வேகம் சைவர் சய ஆரம்பம் வேண்டா பந்து இங்காலி பக்கமா வந்து கொண்டு இருந்தது. அப்ப அது சயு கொண்டு போறோம். சயு. அப்ப எஃப் டேஷ் டி டேஷ் என்றது எம்யூ என்று வருது. சரி, எரிஞ்ச கணத்துல இந்த இடத்துல பந்துக்கு போட்டு பாருங்க. கணத்தாக்கு சமன் உந்தமாட்டம். அங்கேயும் என்ன நடக்க போகுது? எஃப் இன்டு டி எம் தர இறுதி வேகம் யூ, ஆரம்ப வேகம் சைவர் இந்த திசையில். அப்ப எஃப் டி எம் யூ. என்ன சொல்ல வாரண்டா பிள்ளைகள்? பந்த எறியக்குள்ள நாங்கள் பந்துக்கு கொடுத்த கணத்தாக்கும் பந்த கேட்ச் பிடிக்கக்குள்ள எங்களுக்கு கிடைக்கிற கணத்தாக்கும், அதாவது அந்த நேரம் நாங்கள் பந்துக்கு கொடுக்க போற கணத்தாக்கும் சமன். ஏன் இங்க பாருங்க, எஃப்டி என்றது எம்யூவா இருக்குது. கேட்ச் பிடிக்கக்குள்ள எஃப் டேஷ் டி டேஷ் என்ற கணத்தாக்கு அதுவும் எம்யூவாக இருக்குது. அப்ப பந்த எறியக்குள்ள என்ன கணத்தாக்கு கொடுத்தமோ அதே கணத்தாக்க திருப்பி கொடுத்து தான் பந்தை பிடிக்க வேண்டி இருக்கு. இதுல சின்னொரு எடுகோல், பந்து அங்கே மிஞ்ச வரைக்குள்ள வேகம் மாற இல்லையான்ட்டு. இடையில வழித்தடை இருந்தால் இந்த யூ மாறி இருந்தால் கணத்தாக்கு மாறுபடும். ஆனா வழித்தடையை புறக்கணிச்சால் எரிஞ்ச அதே வேகத்தொடிஞ்சால் வந்து விழுவார். அப்ப எரியக்குள்ள என்ன கணத்தாக்க கொடுத்தமோ அதே கணத்தாக்க திருப்பி மெட்ட பக்கமே கொடுத்துதான் பந்தை நிப்பாட்ட வேண்டி இருக்கு. இப்ப கவனிங்க, பந்துக்கு கொடுத்த கணத்தாக்கு தானே போட்டுக்கு கிடைச்சது, அதாலான இந்த வேகம் கிடைச்சது. இப்ப அதே அளவு கணத்தாக மெட்ட பக்கமே வர போதும் பந்தை பிடிக்கக்குள்ள. இங்க பாருங்க, பந்தை பிடிக்கக்குள்ள போட்டுக்கு இந்த பக்கமே கணத்தாக வரப்போகுது. அப்ப அந்த பக்கமா போய் கொண்டிருக்க போட் திரும்ப அதே அளவு கணத்தாக எதிர் திசையில விரைக்குள்ள திரும்பவும் இந்த எம்வியை போட்டு பாத்தீங்கள் என்றால் எங்களுக்கு வேகம் சைவரா வரணும். இங்க பாருங்க, இப்ப போட்டுக்கு போட்டு பாருங்க, இந்த எஃப் டேஷ் டி டேஷ் இதான் போட்டுக்கும் கிடைக்கிற கணத்தாக. சரி, எம் இறுதி வேகம் வி டேஷ் என்று வைப்போம், ஆரம்ப வேகம் வி என்று தெரியும். சரியோ, இங்க போய் பாருங்க, இங்க எஃப்டிஎன் இருக்கு, இது 1 வைப்போம், இதை 2 வைப்போம். எங்களுக்கு தெரியும் எஃப்டிஎம் எஃப் டேஷ் டி டேஷின் சமன். இப்பதான் காட்டினான் பந்து எறியறதுக்கு நாங்கள் கொடுத்த கணத்தாக்கும் பிடிக்கக்குள்ள திருப்பி கொடுக்குற கணத்தாக்கும் ஒரே அளவு தான். அப்ப எஃப்டி என்றதும் எஃப் டேஷ் டி டேஷ் என்றதும் சமன் தான். எம்யூ 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 எம்யூ. ஆக இந்த விடையும் சமனா இருக்கும். பாருங்க, சமனா வருது உண்டு. திசை வேற அப்போ ஒரு சய போட வேண்டி இருக்கும், சயோ போடுவோம். சரி, அப்ப எஃப்டிக்கு பதிலாக போடலாம் பாருங்க, எம் வி சய சைவர். ஏன் சய போட்டினால் திசை எதிர் திசையில் இருக்கு. ஒரு பக்கம் முதல் கொடுத்தது அந்த பக்கமா இருந்தால் திருப்பி கொடுக்கறது மெட்ட பக்கம் வரும். ஒன்று பந்து எறிகிறது, மற்றது பந்தை பிடிக்கிறது. அப்ப ரெண்டும் எதிர் திசை என்னுடைய மைனஸ் போட வேண்டி வரும். எஃப் டேஷ் டி டேஷுக்கு போடுங்க, இவர எம் வி டேஷ் சய வி, வி டேஷ் சய வி. அப்ப இது வரும் எம் எம் வெட்டுங்க, வி இங்கால சய வி டேஷ் சக வி, வி வி வெட்டப்பட்டா என்று வருது, வி டேஷ் சைவர் என்று வருது, வி டேஷ் சைவர் என்று. அதாவது பந்தை பிடிச்சதுக்கு பிறகு படைகின்ற வேகம் சைவர் என்று வரும். இது எப்படி செய்தெடுக்கலாம் பிள்ளையர்? செய்தெடுக்காம சும்மாவே யோசிக்கலாம். பந்து ரியக்குள்ள கொடுத்த கணத்தாக்கு திருப்பி பந்தை பிடிக்கக்குள்ள மெட்ட திசையில் வரப்போகுது. அப்ப கணத்தாக்கு மெட்ட திசையில் வரைக்குள்ள எவ்வளவு வேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அவ்வளவு வேகத்தை இழக்க வேண்டி வரும். பெற்ற வேகம் இழந்த வேகம் சமனா இருக்கும். அப்ப வியண்ட வேகம் பெற்றிருந்தோம் என்றால் வியண்ட வேகத்தை இழக்கக்குள்ள திரும்பவும் ஓய்வுக்கு வரும். இதுதான் நிலைமை. எங்க கூட்டுக்களை பார்ப்போம்.
கூட்டுக்களை பார்ப்போம். பந்து செல்லும் திசைக்கு எதிரான திசை செல்லும். தொடர்ந்து செல்லாது இல்லை பிள்ளைகள். இப்போ பந்து செல்லும் திசைக்கு எதிரான திசையெல்லாம் போகுது. பந்தை கட்சி பிடிச்சா அப்புறம் பந்து நின்றும். என்ன பந்து நின்றும், போட்டு நின்றும். பந்து செல்லும் திசையை ஒத்த திசையில் செல்லும். பந்து செல்லும் திசைக்கு எதிரான திசையில் சென்று ஆள் பந்தை பிடிக்கும் பொழுது ஓய்வுக்கு வரும் என்பது சரி. ஓய்வுக்கு வரும்ன்றதுக்கு நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் பாருங்க. பிள்ளைகள் வெளியில இருந்து அந்த பந்தையும் சேர்த்து ஒரு தொகுதியா பார்த்தீங்கன்னா படகு, அதுல நிக்கிற 2 ஆட்கள், பந்து, இவ்வளவு பேருக்கும் கிடத்திசையில வெளியில இருந்து ஏதாவது ஒரு விசை வந்ததோ இல்லையல்லோ. அப்ப அவை தங்களுக்குள்ள என்ன செய்தாலும் கடைசியில பார்த்தீங்கன்னா மொத்த உந்தம் எங்களுக்கு சைவரை தான் இருக்கணும். ஏன்னா வெளியில இருந்து ஒரு கணத்தாக விரையில் தானே வைக்க, வெளியில இருந்து ஒரு விசை விரையில்லையல்லோ. அப்ப ஆரம்பத்தில் எல்லாரும் ஓய்வில் இருந்தவை என்றால் தங்களுக்குள்ள என்ன செய்து முடிஞ்சாலும் கடைசியாயும் எல்லாரும் ஓய்வில் இருக்கத்தானே வேணும். வழங்குதே. அப்ப இப்படி யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, முதல் பந்து இஞ்சால இயங்கிக்குள்ள பந்துக்கு இஞ்சாலை பக்கத்துல ஒரு உந்தம் வந்துடுதல்லோ. ஆனா மொத்த உந்தம் காக்கப்படவில்லை வேணும். அப்ப எப்படி மொத்த உந்தம் காக்கப்படலாம் என்றால் படகு இந்த ஆக்களோட மெட்ட பக்கம் போனாத்தான் இவட்ட உந்தமும் ஒன்றுக்கொண்டு எதிரே சமன வந்து மொத்த உந்தம் சைவராகும். சிம்பிளா யோசிக்கலாம் பாருங்க. ஏண்டா பந்து, படகு, இந்த 2 பேர் இந்த தொகுதிக்கு புறவிசை ஏதாவது கிடையாது தாக்கினதோ இல்லை. அப்ப எந்த ஒரு கணத்திலேயும் மொத்த உந்தம் காக்கப்பட வேணும். உந்த காப்ப மொத்தம் புறவிசை தாக்காட்டி உந்தம் காக்கப்படும். ஏன்னா உந்த மாட்டு வீதம் தானே பிள்ளை. சரி, ஆக புறவிசை தாக்காதபடியால் உந்தம் காக்கப்படும். ஆனா இருந்தா போல பந்து இப்படி வருது. அப்ப பந்துக்கு இந்த பக்கம் ஒரு உந்தம் வருது என்றால் மொத்த உந்தம் சைவரா இருக்கும் என்றால் படகுக்கு அந்த பக்கம் ஒரு உந்தம் வந்தாத்தான் படகின் அந்த பக்கம் உந்தம், பந்தின இந்த பக்கம் உந்தம் 2 ஒன்று பேலன்ஸ் பண்ணி சைவர் வரும். அதாலதான் படகு அங்கால போனது. பந்து இயங்கி கொண்டிருக்கல, படகும் இயங்கி கொண்டிருக்கும் எதிர் திசையில. பந்தை பிடிச்சோன்னா பந்தின உந்தம் சைவருக்கு வந்துடுச்சு. அப்ப படகின உந்தம் சைவருக்கு வந்தா தானே மொத்த உந்தம் சைவரா இருக்கும். விளங்குதா பிள்ளைகள்? அப்ப மொத்த உந்தத்தை வச்சுக்கொண்டு அவ்வளவு சிம்பிளா செய்யலாம். இந்த கணக்குல பெருமானங்கள் இருக்கிறதுக்கான இப்படி நான் சுருக்கி எடுத்துனாங்க. மொத்த உந்தத்தை வச்சுக்கொண்டு சிம்பிளா அப்படி யோசிக்கலாம். என்னண்டு பந்து நகர்ந்து கொண்டிருக்கும் அதே நேரத்துல படகு எதிர் திசையில நடந்து கொண்டிருக்கும். பந்தை கேட்ச் பிடிச்ச உடனே படகு நின்றும். எங்க விட 3வது விட சரியான விடையா இருக்கும். பந்து செல்லும் திசைக்கு எதிரான திசையில் சென்று பந்தை பிடிக்கும் பொழுது ஓய்வடையும். இந்த விடை சரியான விடை. இது பிள்ளைகள் பிறகு ஒரு கால் ஒரு MCQ டெஸ்ட் பண்ணியிருந்தவ. 2000ங்களுக்கு பிற்பட்ட கால பகுதியிலே கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கேள்வி டெஸ்ட் பண்ணியிருந்தவ. எப்படின்னா ஒரு பனிச்சறுக்கு தளத்துல ஆளையால் தள்ளி கொண்டு 2 பேர் போற மாதிரியான ஒரு கேள்வி. அதெல்லாம் பார்த்துக்கொள்ளணுமா அடிப்படையில் வர கேள்வி. இப்ப பாருங்க, உங்களுக்கு நான் ஒரு 20 கேள்வி உங்களை செய்து காட்டியிருக்கேன். பாருங்க, 18 கேள்வி. இந்த 18 பாஸ்பேலாம் பழைய பாஸ்பே 80களில் தொடங்கி 92ஆம் ஆண்டு வரைக்கும் வந்திருக்கிறோம். இவ்வளோதையும் நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ரைட், ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நாங்கள் இன்னும் மிச்சத்தை பார்ப்போம். 92க்கு பிறகு வந்த பாஸ் பேப்பர்களை நாங்கள் தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்ப்போம்.